ரோலிங்க ஆக்ஷன். யோ ஹலோ உள்ள வாங்க. உள்ள வந்து நடிங்கன்னா வெளியில ஃப்ரேம் விட்டு வெளியில போய் அடிச்சிருக்கீங்க. ஐயோ சொதப்பிட்டானே. கேரம் உள்ள இருக்கா? என்ன மச்சான் சாயங்காலம் ஓசிக்குடி பார்ட்டியா? ஆமாமா பீச் ஹவுஸ்க்கு வந்துரு. ஓகே மச்சான் ஓகே. ஓகே பை 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 பை. சாமியே ஐயப்போ. சொல்லுங்க சாமி. சாமி மாலை போட்டீங்களா? இன்னும் 2 நிமிடங்கள். இன்று இரவு சுகுனுடைய மாமா சோபபான விருந்து தருகிறாராம். சோமமான விருந்தா? சரக்கு பாத்தியா சாமி? இருக்கிறீர்களா என்று அறிந்து கொள்ளத்தான் அழைத்தேன். கண்டிப்பா சாமி. சாமி சன்னமையப்பா பாடி செத்து போயிட்டாய் சாமி. பாடி செத்து போயிட்டாய் சாமி. பாடி செத்து போயிட்டாய் சாமி. பரசு, ஆ, நாம் இன்று இரவு விருந்துக்கு வெறும் ஆண்மகன்களை மட்டுமா அழைக்கிறோம்? அதற்கு தான் சுகன் இருக்கிறானே. ஆ, in the world. ராசதி ஆசை ராசதி. டேய், இங்க நடந்த எதையும் உங்க அக்காட்ட சொல்லிடாதடா. எது? கேர்ள்ஸ் டான்ஸ் பார்ட்டி. நானும் அதுவும் சொதப்ப மாட்டேன், நீங்களும் அதுவும் சொதப்பாமல் இருந்தீங்கன்னா நான் எப்படிடா சொதப்புவேன்? எங்கள் அக்கா நான் எது சொன்னாலும் நம்பும். உங்களையே காமிச்சு நல்லவன்னு சொன்னேன். சரி சரி சரி. கட்டிக்கிறேன்னு சொல்லிச்சுல. வே லேட் ஆயிடுச்சு. ம் நான் எம்டியோட ஆம்பூர் கிளம்புறேன். நீ வண்டி எடுத்துட்டு வந்து. ஓகே. ஜாக்கிரதை என்ன? ராசாத்தி இந்தியாவிலேயே ஒரே மாநிலம் டேய் சேனலை மாத்துங்கடா, அவங்க தானே இருக்கா. மூடுறா, நீ பேச. மச்சி நீ மியூட் பண்ண, அவளுக்கு நான் வாய்ஸ் தரேன். வணக்கம். இதுவரை கர்நாடகா கூட தராத தண்ணியை என் நண்பன் சுகன் இன்னைக்கு எல்லாருக்கும் தண்ணி தந்துருக்கேன். சுகன் இல்ல சுபமாமா வாழ்க. ஹே அங்கே ஒரு சமவளம் வச்சு என்ன சம படம்? சரியான மொக்க படம். நைட்டு ஃபுல்லாக குடிச்சா காலையில் தானே எல்லாத்தையும் மாற்றுவாங்களா? நான்லாம் ஒரு ஃபுல் அடிச்சுட்டு காலங்காலத்தில் வேலைக்கு போயிருக்கேன். இது வரை 3 படம் எடுத்திருக்கேன் அந்த படத்தை டேரக்டர். சரியான வேஸ்ட் பண்ற பாப்பா. இப்ப பாரு டபுளாக்கு எதுக்கு குடிக்கிறது கொண்டா. கமான் சூப்பர் மச்சி. அங்க என்னடா பாத்துட்டு இருந்தீங்க? இல்லடா, அதை விட இது சூப்பர் படமா இருந்துச்சு அதான். டேய் ப்ளீஸ்டா ஒரே வாடா. டேய் சுகன், டபுளாக்கு எதுக்கு குடிக்கிறது கொண்டா. இன்னைக்கு எங்க வீட்ல 1000 பீஸ் போறோம். அப்படியே ஆயிடா. எப்பயாவது ஒரு தடவை தான் கிடைக்கும். கிடைச்சதுன்னா என்ன பண்ற? சுகன் நானும் பிரியா லவ் பண்றோம் தெரியும்ல. 2 பேரும் கல்யாணம் பண்ணி போறோம். தர்ஷன் விளையாடாத. அட என்னக்கா இது சைடு டிஷ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. மெயின் மேட்டர் சரக்கு அடிக்கும் போது இவ்வளவு நேரம் என் கூட பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தேன். கல்பனா இங்க உட்கார். நான் கூட எப்பவும் போல தானே பழகுறேன். நீ என்ன தப்பா நினைச்சாதுன்னா கனா வாழ்க்கையில் எதை வேணா அடைக்கிடலாம், ஆனால் இதை மட்டும் அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ இதை மட்டும் அடைக்கிட்டேன்னு வை, உன்னால வாழ்க்கையில் எதை வேணாலும் அடக்க முடியும். ஏய் போடா. சாரிடா, லைட்டா ஹை அடிச்சா அதான். அதுக்காக நீ நான் அவாய்ட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். வாழ்க்கைன்னா என்னங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, எனக்கு தெரிஞ்சு போச்சு. சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹிமாலயாஸ் போயிருக்கியா நீனு? சிவனுக்கு ஏன் நெற்றிக் கண் இருக்குன்னு தெரியுமா? தள்ளுடா. நான் சொல்லி தரவா? சுகன். ஹாய் பேபி. பேபி. அவனை பார்க்க அப்படியே நம்ம சுகன் மாதிரியே இருக்கான்ல. இனிமே மூஞ்சில முழுக்காத. பிரியங்கா இன்னைக்கு எப்படியாவது நான் பிரியங்காவை உஷார் பண்ணியே ஆகணும். நேற்று தானே சண்டை போட்டு பிரிச்சிங்க, இப்போ என்ன பண்றாங்க? சூப்பர் சண்டை கமான் பை அடிச்சுக்க அடிச்சுக்க. ஆஹா சூப்பர் சூப்பர் எக்ஸ்ட்ரா அடிச்சுக்க 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 பை பை கமான் எஸ் ஆ சூப்பர். ஏடி கிட்ட போ. கை பிடிச்சு ஐயோ கை பிடிச்சு ஐயோ சிரிக்கிறாளே. ஐயோ கட்டி பிடிக்கிறாங்களே. திரும்ப உஷார் பண்ணிட்டானே கடவுளே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த லெட்டர் ஐயோ இவ்வளவு வாட்டி சொல்ல திருத்த முடியாது. ஐயோ அப்செட் பண்ணி கிழிச்சிட்டேனே. டேய் இங்க என்னடா பண்ற? இல்ல லெட்டர் பூ என்ன லைஃப் கிழிஞ்சி. ஆமாண்டா, அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா ஓ வாழ்க்கையும் கிழிஞ்சு தான் போகும். 2 பேரும் சேர்த்து அப்படியே நாசமா போங்க. என்னடா உஷார் பண்ணலாம் வந்தியா? ஆமாம், அதான் நேற்று நைட்டு சண்டை போட்டு பிரிச்சிட்டிங்கல்ல,
அவள் கூட இனிமேல் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், இனிமேல் லைஃப்க்கு நீ தேவையில்லைன்னு சொன்னல. அவ சொன்னா நான் சொல்லியே மச்சி, லவ்ல இதெல்லாம் சாதாரணடா. நான் தானே உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பிரியங்காவை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு உஷார் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நீ பேசி உஷார் பண்ணிட்டேன். இவ்வளவு விடுற, உனக்கு சூப்பர் ஃபிகர். அதே எனக்கு எங்கே தருவேன்? ஓகே கேர்ள்ஸ், see you in the evening. Bye. Bye. அரசு எப்படிடா ரிசப்ஷனுக்கு வந்திருக்க மாடல்ஸ் எக்ஸ்ட்ரா பீசஸ் மாமா. எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொல்லும்போது ஏன்டா மாமான்னு சொல்ற? ஒரு மாதிரியா இருக்குடா. எக்ஸ்ட்ரா பீசஸ். ஓகே. ஆமா, சுகன் எங்கடா? ஐயோ, அவ கண்ணில் இந்த பொண்ணுக்கு மாட்ட கூடாது. நல்ல ஓப்பனிங், சீக்கிரம் ரெடி பண்ணுங்கடா. Now Mr. Lover, lover, girl. Mr. Lover, lover, Hi. Now Mr. Lover, lover. She call me Mr. Bombastic, tell me fantastic. Touch me on me back, she says. என்ன மாமா, பெங்களூர்ல இருந்து மாடல்ஸ் வராங்கன்னு சொன்னீங்க, இவ்வளவு கேவலமா இருக்கு? உண்மையிலேயே பிடிக்கலையடா? ஐயா வா, மொக்கையா இருக்கு. அவாடா, பொண்ணுங்கெல்லாம் தப்பிச்சிச்சுப்பா. என்னால நம்ப முடியலையே. ஹேய், நிஜமாவே நல்லா இல்லடா. அதை விடுங்கப்பா. நாளைக்கு நம்ம வரதராஜன் சார் இன்டர்வியூ பண்றதுக்காக நம் டிவில இருந்து ஒரு டீம் வராங்க. அவங்களுக்கு ரூம் போட்டுருங்க. ஹலோ, எல்லா வேலையும் நானே பண்ணா போறேன், நீங்க என்ன பண்றீங்க? ஹே, ஐ அம் மேனேஜர்யா. அது இன்னைக்கு எங்க அக்கா வந்த நேரம், நீங்க மேனேஜரா இருக்கீங்க, அது எப்போ மனசுல இருக்கட்டும். ஏன் சாமி, எதுக்கெல்லாம் அக்கா இழுக்கிறதுன்னு ஒரு விவசாய இல்லை? நானே பாத்துக்கிறேன். கையெடு, கையெடு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. நார்மலா நீ பேசவே மாட்டியா? அது அப்புறம் உனக்கு மட்டும் பொண்ணுங்களை பார்த்தா லவ் வருது. ப்ளீஸ் தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோ. இதையாச்சும் உஷார் பண்ணிக்கிறேனே. டேய், உன் லைஃப் மேல உன்னை விட எனக்கு அக்கறை ஜாஸ்திடா. வேற நல்ல பொண்ணா பார்க்கலாம் மச்சான். எனக்கு பிடிச்சிருக்கே மச்சான், லவ்வர். அவ இல்லாம என்னெல்லாம் வாழவே முடியாது. ப்ளீஸ் தயவு செய்து ஹெல்ப் பண்ணு. பண்ணி தொலைறேன். மூணுல எந்த பொண்ணு? 3. எலும்பு துண்டை நாய் பார்க்குற மாதிரி பார்க்காதடா. சுமாரா இருக்கிறதே எப்படி பார்த்தனா ஓரா சீன் காட்டுவாளுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பாரு. அவ்வளோ ரிலாக்ஸ்லடா, கொஞ்சம் கொஞ்சம். சரி, பார்த்த வரைக்கும் போதும். அவ்வளோ கொஞ்சம் நேரம் கண்டுக்காம இரு. அப்புறம் எப்படி உஷாராகும்? சொல்கிறத செய்டா. நான் மலஹாலின்ற ஃபீல் அவளுக்கு வந்தாதான் உனக்கு செட் ஆகும். ஏன்னா நீ எப்படி? சரி பாரு, அவள் பார்க்குறப்ப அவ்வளோ தூரம் மற்ற எல்லாரையும் பாரு. அப்படியே ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிட்டு உன்னை பார்க்காத மாதிரி பாப்பா பாரு. ஆமா மச்சி, கண்டுக்காத. எவ்ரிதிங் ஓகே? ரூம்ஸ் எல்லாம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? மாமா, நாளைக்கு வரதன் சாருக்கு போத்துற ஷாலு, அப்புறம் பொக்கே, பேண்டு இதெல்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேனே. வெள்ளூர்லேருந்து 4 டிராக்டர் எடுத்துருந்தாங்களே, அதை ஃபாலோ பண்ணிங்களா? வெள்ளூர்ல இருந்து டிராக்டரா? ஏன்னா பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க. எல்லா வேலையும் வந்தால் பார்த்தாருமா. நாளைக்கு காலை மணிக்கு வர வரதராஜன். 9ல இருந்து 10. சரி போங்க, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், I'll be back. I'll be back in a minute. Okay. டேய் அவ கோச்சிட்டு போறா. அதெல்லாம் இல்லை, அவள் பாத்ரூம் போயிட்டு மேக்கப் போட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கே தான் வருவா. பாரு எப்படா? நன்றாக பார், என்னையா யாரென்று தெரியவில்லை. டேய் அவ என்கிட்ட தான் வரா. என் வேலை முடிஞ்சுதுடா. விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப். என்ஜாய் பண்ணு. Hey, nice shirt. அவன் ஏன் ரேஞ்சில் மச்சே, அவன் உனக்கு தான். லூஸ் பிள்ளை பயந்துட்டியா? மாமா, அந்த டிராக்டர்லாம் வந்துடும். தெரியாம அவ எப்போ உங்ககிட்ட நம்பர் வாங்கினா? Thank you, ma. அப்போ நீ ஸ்ரீதேவி உஷார் பண்ணிட்டல்ல? ஏய், என்ன அப்படி பாக்குற? என்ன பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன், இவ்வளோ அழகாக பார்த்ததே இல்லை. நீங்கள் பெங்களூரா? இல்லையே. ஏன்? நான் சென்னை. இல்லை, பொதுவாக அழகான பொண்ணுங்கனாலே பெங்களூர் தான் சொல்லுவாங்க. ஐஸ்வர்யா ராய், அனுஷ்கா சர்மா, அதான் கேட்டேன். நான் சென்னை. ഞാൻ കൊച്ചി. உங்களை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் கொச்சின் தாங்க சொல்லுவாங்க. ஹவ் காஃபி? ലഞ്ച് ടൈമൊക്കെ കോഫിയോവാ? இங்கே இல்லை, ஊரில். യാ ഷുവർ. பாய் சந்தியா. ஏய், என் பேர் சந்தியா இல்ல. சாரி. ശ്രീദേവി. ശാന്തി. ശ്വേത.
നിന്റെ നമ്പർ എത്ര? നിങ്ങൾക്ക് മലയാളം അറിയോ? കുറച്ച് ഓ 98450 9677 11921. பாய். அந்த பொண்ணு சரியில்லை மச்சே. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஒரு நிமிஷம். இல்லை சார், இப்போ உங்கள் டிவி சேனல்காரங்களே கேள்வி கேட்குறாங்க. ஒரு சேஞ்சுக்கு என்ன மாதிரி பப்ளிக் கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும்ல சார்? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை ஸ்டாஃப் தான் சார். அது எங்களுக்கு தெரியுங்க. முதல்ல இன்டர்வியூ முடியட்டும், கிளம்பு. இல்லை சார், சார்கிட்ட ஒரு நிமிஷம். கிளம்பு. சார் சாரி சார், அவன் எப்பவுமே அப்படிதான் விளையாட்டா ஏதாவது கேட்டுட்டே இருப்பான். இல்லை மாமா, வெளியிலலாம் சாரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. கேள்விலாம் செட்டப் பண்ணி வச்சுட்டு பேசுகிறதா சொல்கிறாங்க. உங்களை ரோல் மாடல்னு நினைக்கிறேன். மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது சார். ரோல் மாடல், தட்ஸ் நைஸ் டு ஹியர். என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? 1959 கோயம்புத்தூரில் ஒரு சாதாரண விவசாயியான ராமசாமிக்கும் லக்ஷ்மி அம்மாவுக்கும் மானா பிறந்தவர் சார் நீங்கள். உங்கள் பாட்டனார் வரதராஜ பிள்ளையாரோட பேர் தான் உங்களுக்கு வரதராஜன். ஓ பிரியங்கா, will you please excuse? ஓகே. போமா, ஒன்றும் தெரியாமையே வந்துடுங்க. கேமரா கையிலே கொடுத்துருங்க. மக்களுக்கு சொல்லு. 1959 கோயம்புத்தூரில் ஒரு சாதாரண விவசாயியான ராமசாமிக்கும் லக்ஷ்மி அம்மாவுக்கும் மானா பிறந்தவர் தான் நம்ம வரதராஜன் சார். இவங்க பாட்டனார் வரதராஜ பிள்ளையாரோட பேர் தான் இவருக்கு வரதராஜன் வச்சாங்க. வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவர் மட்டும் ஏழ்மையிலே தான் வளர்ந்துருக்கார். ஏன்னா இவங்க அப்பா சுதந்திர போராட்ட தியாகிகள் பசியால் வாடும்போது இவங்க சொத்தெல்லாம் விற்று கொடுத்துட்டாரு. ஆனால் ஒரு நாளும் அவர் சொத்து போச்சுன்னு கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா நம்ம வரதராஜன் சார் தான் அவர் சொத்தா நினைச்சார். அவர் தான் இன்று இளைஞர்களின் ரோல் மாடல் மிஸ்டர் வரதராஜன். 1972 தனியால அவர் சென்னைக்கு வந்தப்ப அவர் வேறு யாரையும் நம்பி வரல. அவர் உழைப்பை மட்டும்தான் நம்பி வந்தார். சென்னையில் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கிறார். 1972 சென்னைக்கு வந்த வரதராஜன் ஒருபொழுதும் தனது பசிக்காக யாரிடமும் நின்றது கிடையாது. சாதாரண துணிக்கடையில் ஆரம்பித்து இன்னைக்கு இந்தியாவிலே பெரிய தொழிலதிபராக இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருடைய உழைப்பு. இவரோட உழைப்பு தான். உங்களை மாதிரியே வரணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ஓ நோ நோ நோ, காலெல்லாம் வந்துக்கிட்டு. இந்தியாவிலேயே டாப் 10 பணக்காரர்களில் உங்கள் பேரும் வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? எனக்கு இந்த நம்பர் 1 நம்பர் 2 இல்லை லாஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. சார் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. ரீசெண்டாக நடந்த குவாரி கொள்ளையை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. யூ see, யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம். ஆமாம். ஆனால் ப்ரூவ் பண்ணும், லீகலாக ப்ரூவ் பண்ணும். அந்த கிரானைட் கம்பெனிக்கு நான் ஓனரே கிடையாது. ஓ, இட் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் இன் மை நேம். அப்புறம் எப்படி? எனிஹவ், தேங்க் யூ. Nice talking to you, இட் வாஸ் sir. வண்டர்ஃபுல் இன்டர்வியூ. தேங்க்யூ சார். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சுகன் சார். ஐம் ரியலி சர்ப்ரைஸ். எப்படி என்னை பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? எப்போல்லாம் டவுனாக இருக்கோ அப்போல்லாம் உங்கள் புக்ஸ் தான் சார் படிப்பேன். அது படித்த உடனே ஒரு டானிக் குடிச்ச மாதிரி அப்படியே எனர்ஜி ஆயிரும் சார். அதான் அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. மாமா, நம்ம கிளம்பலாமா? வெயிட் தம்பி, மெட்ராஸில் எங்கே இருக்கீங்க? கோடம்பாக்கம் தான் சார். எங்கள் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க சார். சரியா? சாரி பிரியங்கா. எதுக்கு? என்னதான் இருந்தாலும் சுகன் ஒன்று. ப்ளீஸ் பர்சு, சுகனை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. உன்னை பத்தி என்ன பத்தி ஏதாவது விஷயம் இருந்தா மட்டும் சொல்லு. நான் உன்னை கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். ஓ, எல்லா புகழும் இறைவனுக்கே. ஓ மை காட், நானும் உங்ககிட்ட இதை தான் சொல்லணும்னு வந்தேன். சுகன் ஒன்று கரெக்டான சாய்ஸ். நீ சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அதனால நீ என்னை பற்றி எதுவும் நல்லதாக சொல்லாத. உன்னை பற்றி சொல்கிறதுக்கு நல்லது என்ன இருக்குது? அதுதான் சொல்லாதான்னு சொல்கிறேன். அவங்க பேசிட்டு இருந்தது நானும் கேட்டேன். நான் ஏதோ அவங்கள பப்ளிக்ல அசிங்கப்படுத்திட்டு தான் சொல்கிறாங்க. ஏன் சென்னையில் அவங்க அசிங்கப்படுத்தலையா? அப்புறம் இருந்தாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கேனே ஏன்? ஏன்? லவ், ஓஹோ ட்ரூ லவ். ஓஹோ. அதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியாது. பேச ட்ரை பண்ணாத மச்சே, செட் ஆகாது. ஐயோ, ரியாக்ஷன் மாறுது. பிரியங்கா, சுகலா வந்து சுகன், யா பேபி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமே. நான் உனக்கு இப்போ சுகன் பற்றி ப்ரூவ் பண்ணுறேன். சீக்கிரம் வா. உன்னை பார்த்ததுல இருந்து என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. அப்படி என்னதான் பண்ண என்ன ஒரே மேஜிக் மாதிரி இருக்கு. ஐ லவ் யூடா. நீ என்னதான் நான் லவ் பண்ணாலும் நான் உன்னை லவ் பண்ண முடியாது. ஏன்னா நான் இன்னொரு பொண்ணை உயிருக்குரிய லவ் பண்றேன். நம்ம போயிட்டு பையன் வரலாமே. அவ என்ன விட அழகா? அழகா, அறிவு, அன்பு, திறமை, மரியாதை எல்லாம் சேர்ந்த கலவை. ஆனா அவகிட்ட பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்ன? நான் பேசும்போது ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்பான். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஐயா. ஆமாம் ஆமாம். அம்மா, நைட் டின்னர் பார்ட்டி எங்க? உங்கள் வீட்டில் தானே? கண்டிப்பாக வந்துடுறேன். சந்துரு, அப்புறம் என்னை இன்டர்வியூ பண்ணான ஒரு பையன், அவன் பேர் என்ன? சுகன். அவனையும் கண்டிப்பாக ஈவினிங் பார்ட்டிக்கு வர சொல்லுங்கள். வெரி ஸ்மார்ட் பாய். ஓகே, ஐ வில் see you in the evening.
இந்த சுகன் துருதுருன்னு இருக்கான்ல, somehow I like him. I'm getting an idea. ரோஹிணிக்கு அவனை பேசி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வாட் What? ஒரே மீட்டிங்ல அவனை பத்தி என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவனை போய் வீட்டு மருமகன் சொல்றீங்க? பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட என்னன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க மாமா? விஜய், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் தான் பண்ணுறேன், ஒப்பீனியன் கேட்கல. ஸ்டேட்டஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சா நீ என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட முடியாது. மாமா நான் என்ன சொல்ல? நீ என் தங்கச்சி பையன்றதுனாலையும் என் மருமகன்றதுனாலையும் என் பர்சனல் விஷயத்தெல்லாம் தலையிடலாம், உரிமை எடுத்துக்கலாம் அர்த்தம் கிடையாது. மாமா பெட்டர் நோ யுவர் லிமிட்ஸ். ஐம் டன். பார்ட்டியை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றீங்க போல இருக்கு. குட் குட். என்ன கை காலியா இருக்கு? Where's your drinks? குடிக்கிறது இல்லை சார். வாட்? இல்லை சார், நாளைக்கு காலைல வேலை இருக்குது. அப்ப எனக்கு வேலை இல்லையா? இவருக்கு வேலை இல்லையா? இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்காங்களா? ஏய் சந்துரு, your boys are insulting me. நம்ம பார்ட்டிக்கு வந்து குடிக்காம இருக்காங்க. நான் சொல்றேன். ஏய் கம் ஆன் என்ஜாய். உங்களுக்கே தெரியும் நாளைக்கு ஏய் காலைல no no. இதுக்கு மேல பேசாத. ஏய் காட்ஸ் சார், இன்னும் ஒரு மணி நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் ஃபுல் பாட்டில் முடிக்கலனா சுட்டு தள்ளுங்க. எஸ் சார், இவன் தண்ணி அடிச்சு அவங்களை கொன்றுவான். இல்ல பேசியே கொன்றுவான், ரொம்ப முகப்படுவான். Hey, make two strong drinks. Very strong. well கேக்கணும்னு இருந்தேன். ஏன் நம்ம விஜய் கிருஷ்ணா சார் வரல பார்ட்டிக்கு? நாளைக்கு ஒரு பெரிய டீல் சைன் பண்றோம். excellent. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்காரு. Oh guys, stuck with that. In India, scams are inevitable. I'll ship them based to என்ன பாக்குறான்? சரி பாரு. ஓகேடா, நீ சிரிச்ச அளவுக்குலாம் மொக்கையா இல்ல. இப்ப பார்க்க நல்லா தான் இருக்கு. இதுக்கு மேலே சார் டாய்லெட்டிங் சார் இருக்கு. வணக்கம் போல பேக் சைடு. அவனுக்கு நீதான். உனக்கு அவஸ்தையே இல்லை, அதுவே ஒரு மொக்க பார்ட்டி. இதில் நீ வேற இந்த எம்டி பொண்ணுங்களை பார்த்து சொல்லு விட்டே வேற வர. முதல்ல சாப்பிட்றவங்கள பிரியாணி கிடையாது பாடுறேன். சாப்பிட்டு ஊருக்கு போகலாம், கால் நிறைய வேலை இருக்கு. அப்படியே சில்லா ஒரே ஒரு பீர் அடிச்சா நல்லா இருக்குமே. சும்மாவா மச்சான், அங்க ஒரு கடை பிரியாணி. அது லெஃப்ட். ஏய் கூட்றா. சார் இவர் தான் ஜெய்காந்த், டைரக்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். டேட் ஃப்ரீயாக இருந்ததுனால நம்ம படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு. அண்ணா ஏதாவது பிரியாணி குஸ்கா ஏதாவது? அண்ணா பிரியாணி இருக்கானே? பிரியாணி இல்லைம்மா, இட்லி தோசை பரோட்டா தான் இருக்கு. சூப்பர் சுட இட்லி தோசை. கமான் சாப்பிடலாம். வேற எங்கனே பிரியாணி கிடைக்கும்? இப்போ பிரியாணி எங்க கிடைக்காதுமா, வேணா இட்லி சாப்பிட்டு போ. சூடாண்ணே பார்சல் ஏதாவது? ஆம்பூர்ல பிரியாணி கிடைக்காம எப்படி? கண்டிப்பா ஒரு கடை திறந்துருக்கும். பிரியாணியே தான் வேணுமா? இந்த தோசை இட்லிலாம் சாப்பிட மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. எது ஒரு நாளா? ஏய் 11th ஸ்டாண்டர்டில் நான் மெயின் டிஷ்ஷாக பிரியாணி சாப்பிடும்போது முதல்ல சைட் டிஷ்ஷாக சரக்கு வாங்கி கொடுத்தீங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எப்போல்லாம் சைட் டிஷ்ஷாக சரக்கு அடிக்கிறனோ அப்போல்லாம் மெயின் டிஷ்ஷாக பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். உனக்காகலாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. எனக்கு பிரியாணி வேணும். பிரியாணி டான்சர் பண்ணாத ப்ளீஸ். டேய் கொஞ்சம் அமைதியாக வாடா, கண்டிப்பாக பிரியாணி கிடைக்கும். எப்படி சொல்கிறேன்? சே பொறுத்தார் பூமி ஆழ்வார், கொஞ்சம் பொறுமையாரு, நிச்சயமாக கிடைக்கும். நம்ம பிரியாணி சாப்பிடாம மெட்ராஸ் போல, அவ்வளோதான். மச்சான் அங்க பாரு. பாத்தியா நான் கேக்குற பீஸ்ல உனக்கு கொடுத்துட்டு இருக்கா? டேய் எனக்கு ஒரு பீஸ் குடுடா. தோணுக்கு செட் ஆக மாட்டேங்குது. வருது அடிக்கலாம். கிளம்பு. டேய் எனக்கு ஒரு பீஸ் வரல. டேய் அது தான கூப்பிடுறேன். பில் கொடுப்பா. பா சம வண்டி இல்ல? வண்டி மட்டுமா? ஏதோ பெரிய எடுத்து பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஜாகுவார் எல்லாம் வருது. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏன் பெரிய எடுத்து போனா உஷாராவாதா? அவ எப்படி பார்த்தல? ஆமா, அது ஒண்ணு பச்சா என்ன பச்சா? டேய் ஊருக்கே தெரியும்டா. டேய் எங்கடா காணோம்? ஐயோ நானும் பார்க்கலையே. ஷிட். ஐயோ என்ன மச்சான், ரோடு ரெண்டா பிரியுது. லெஃப்ட்ல போனா ரைட்ல போனால தெரியல. சென்னை பெங்களூர் இந்த பக்கம்.
மச்சே ஆ அங்கே பாடுற. டேய் லெஃப்ட் எடுத்தா சென்னை. எனக்கு என்னமோ பிரச்சனைன்னு தோணுது. என்ன உயிரா போயிருப்போது. மச்சி என்ன நடந்தாலும் நான் இருக்கேன்டா. எல்லாம் ஒரு ஜாலிக்கு தானே. நான் நினைக்காவ போகிறேன். உனக்கா தான் மச்சி. ஓகே என்னங்க ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்னே தெரியல சார். வண்டி ரன்னிங்கில் ஆஃப் ஆயிடுச்சு. ஹோட்டலில் ட்ராப் பண்ண முடியுமா? நீங்கள் மட்டுமா? மேடமும் மட்டும். அண்ணா கார் ரெடி பண்ணி ஹோட்டலுக்கு வந்துருங்க. ஹாய். ஹாய். ஒரு சின்ன ஹெல்ப். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஜஸ்ட் 2 kilometers என்ன ஹோட்டல்ல டிராப் பண்ண முடியுமா? சென்னை போகணும். 2 kilometers. என்னடா? ப்ளீஸ். பார்த்தா பாவமா இருக்கு. நம்மளே விட்டலாமே. ப்ளீஸ். ஓகே வாங்க போகலாம். Thank you so much. பீம் அவ்வளோதான். பின்னாடி உட்காரு. See me in action. Thank you so much. It's okay. நீங்க வரலனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். அப்படி விட்டுருவோமா? Thank you. கடவுளே. நீங்க ரொம்ப நல்லா கார் ஓட்டுறீங்க. ஃபாரின் கார் ஓட்டிருக்கீங்களா? கிடைச்சா ஓட்டலாம். ஆனால் கொஞ்சம் ஹை மெயின்டெனன்ஸ் இல்லை. மெயின்டெயின் பண்ணோம். சும்மா ஆசைக்கு ஒரு வாட்டி ஓட்டி பார்க்கலாமே. நீங்கள் லோக்கல் கார் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க. ஆனா ரொம்ப நாளா ஒரு நல்ல லோக்கல் கார்ல டிராவல் பண்ணணும்னு ஆசை. எனக்கு இந்த காரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஓட்டி பார்க்குறீங்களா? நீங்க ரெண்டு பேரும் காரை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். உங்களுக்கு என்ன கார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து இந்த காண்டசால வந்து அவனுக்கு எந்த காரை பிடிச்சா என்னங்க? அந்த காரையும் நான் தான் ஓட்டுவேன். அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. சத்தியமா சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் காரை பத்தி தான் பேசுறீங்கன்னு. அதான் ஓட்டுறேன். We're here. Yeah. You know, you two are so much fun. The pleasure is ours. Thank you. Sure. So, bye. Bye. Oops. Sorry. Thank you. Thank you. மச்சான் பாக்குதுடா. So, I'll tell you what. உங்களுக்கு ஒர்க் எதுவும் இல்லைனா why don't you come up for coffee? கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். நான் வரேன். இல்லைங்க, சென்னை போகணும். இட்ஸ் ஓகே. Come on, Sugan. யாரும் இல்லை, நான் மட்டும்தான். We'll have Tennessee whiskey. It'll be so much fun. இல்லைங்க, சீரியஸாக பரவாயில்ல. நீங்கள் கேட்டு லேட் ஆகிடுச்சு. What's wrong with you? Let's sit. இப்போ மட்டும் வருவீங்களே? ஒன்றும் வேணாம், கிளம்புங்க. ஒரு நிமிஷம் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். இப்ப வண்டி பார்க் பண்றாடே. வருஷா வருஷா. வருஷோ, ஏய் வரலன்னா விட்டுறா, வீட்டுக்கு போய்க்கலாம். ஏய் சோட்டா பீம், எங்கடா போன? ஏய் விட்டு போயிடுவேன்டா.
Hi, I'm Riaz Ahmed from the Central Bureau of Investigation, Delhi. சொல்லுங்க. மிஸ்டர் வரதராஜன் கிரானைட் கேஸ் விஷயமா என்கொயர் பண்ணோம். கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? ஊர்ல இல்லையே அவரு. ஓ, எப்போ வருவார்? 2 days ஆகும். அர்ஜென்ட்டாக பேசணும். ஃபோன் பண்ணுறீங்களா? Hi, I'm Sampath, Assistant Commissioner of Police, and also a family friend of Vijay and Mr. Varadarajan. ஓ, ஓகே. நேற்று ஒரு ஃபங்க்ஷன் விஷயமா ஆம்பூர் போனார். இன்னைக்கு காலையிலேருந்து அவரோட செல்ஃபோன் ரீச் இல்லை. அவர்கிட்ட எந்த தகவலும் இல்லை. இன்ஃபேக்ட் we are worried. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க தினகர். சார், வரதராஜனுடைய கார் கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்க ஒரு ரெசார்ட்ல நிற்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு சார். ரிசார்ட்லையா? அங்கே தான் போயிட்டு இருக்கேன் சார். ஓகே, நீங்கள் அங்கே போங்க, நான் உடனே அங்கே வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். என்னாச்சு? நம்ம வண்டியை கிருஷ்ணகிரி ரிசார்ட் கிட்ட. எனக்கு ஒன்று புரியல. மிஸ்டர் வரதராஜன் மிஸ்ஸிங்கா? யா. जस्ट अ सेकंड. हाँ बोल. हाँ, இப்போ நீ போயிட்டு मैं कर दूंगा. நான் அங்கே போய் मैं रात பார்த்துக்கிறேன். तक आपको फोन लगा நீங்கள் என்ன பதில் சொல்லணும் சொல்லிக்கோ. पता करके फोन लगा देता हूँ. I'll keep you informed whatever happens. ஓகே, You carry on here, huh? மிஸ்டர் சம்பத், கிரானைட் கான்ட்ரவர்சி, மிஸ்டர் வரதராஜன் மிஸ்ஸிங். யூஸ்வலாக ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருப்பாங்க. ஐம் ஜஸ்ட் கிடிங். I'll take along with you. ஆம்பூர் தானே? லெட்ஸ் கோ. எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். தேங்க் யூ. Let's go. நேற்று யார் நைட் டியூட்டியில் இருந்தது? 2 பேரும் பகல் டியூட்டி. ஆமாம் சார். யார் யார் பேரில் ரூமை புக் பண்ணியிருந்தாங்க, எத்தனை பேர் தங்கியிருந்தாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். சிசிடிவி ரூம் இருக்குல்ல? ஆமாம் இருக்கு சார். வாங்க பார்க்கலாம். மாயா, பரசோ, பரசோ, டேய் இருக்கீங்களாடா? பரசுராம், டேய் எந்திரா போலாம். டேய் பரசோ, டேய் டேய் எந்திரா, டேய் டேய் பரசோ, டேய் ஒரு குருடே, டேய் பரசோ மச்சான், டேய் டேய். ஐயோ, இனிமே சத்தியமா குடிக்க கூடாதுடா. என்னாச்சு மச்சான்? கட்டிலாம் பிடிக்கிற? இங்கிருந்து முதல்ல போ. ஐயோ, நம்ம தலையெல்லாம் சுத்துது. என்ன கண்ணெல்லாம் இருக்கு? இன்னும் தொடாத. கிளம்பு கிளம்பு கிளம்பு. இருடா, மூஞ்சாலம் போயிட்டு வந்துடுறேன். எங்கடா மச்சான் அந்த ஃபிகரை காணோம்? எல்லாம் பயங்கரமா வாழ்க்கையில எவ்வளவு மப்பு ஆனதே இல்லை. என்னடா அடி இதை பட்டுச்சா? என்ன ஒரே ரத்த கரையா இருக்கு? ஏய், என்ன ஒரே ரத்தமா இருக்கு? மச்சான், ஏய், இங்க இருடா, கிளம்பு. என்ன நடக்குது? பாத்ரூம்ல கண்ணு இங்க ஒரே ரத்தம். ஓ, சட்டையில ஒரே கரை. என்ன நடக்குது? மாயா எங்க? தெரியலடா. மாயாக்கு ஏதா ஆயிருச்சா? ஹலோ ஆஃபீஸர். டேய் நில்றா சார், இவன் தான் சார். என்ன சார்? மச்சி, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன்டா. எல்லாம் ஒரு ஜாலிக்கு தானே. இதில் யாரா சுகனு? என்னடா திரு திருன்னு முழிக்கிறீங்க? நான் தான் சார். எத்தனை பேர் ராசன் செஞ்சீங்க? எதை சார்? டேய், எத்தனை பேரா சேர்ந்து செஞ்சீங்கன்னா? சார், நாங்கள் 2 பேர் தான் சார். ஆனால் நான் எதுவுமே பண்ணல சார். எதுவுமே பண்ணலை. இப்போ எங்கடா அவரு? அவர் இல்லை சார், அவ. என்னது அவளா? என்ன வரதராஜன் பொம்பளை வேஷம் போட்டு வந்தாரா? அவர்லாம் இங்கே வரல சார். மாயாங்கிற அந்த பொண்ணுதாசங்களை கூப்பிட்டு வந்துச்சு. அப்போ வரதராஜன் எங்கடா? தெரியாது சார். தெரியாத? எதை கேட்டாலும் தெரியாது தெரியாது. சார் சத்தியமா உண்மைதான் சார் சொல்கிறேன். ரூமு உன் பேரில் புக் ஆயிருக்கு. வரதராஜனை கூட்டு போனது சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு.
ஆனா எதை கேட்டாலும் தெரியாது தெரியாது அடி வரீங்க அவன் உண்மைதான் சார் சொல்றான் என்னடா உண்மை சொல்லுங்க. நீங்க சம்பத் சாருக்கு ஃபோன் பண்ணி 2 அக்யூஸ்டுங்க மாட்டிருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நான் இவங்களை விசாரிச்சுக்கிறேன். சொல்லுங்க தினகர், ரிசார்ட்டில் தான் இருக்கீங்களா? ஐயா ரெசார்ட்ல தான் இருக்கேன். என்னாச்சு? ஆமா நேற்று ரைட்டு வரதராஜன் ரூமுக்கு வந்துட்டு போயிருக்காருங்க. ரூம் புக் பண்ணிருக்காரா? இல்லைங்க ரூம் சுகன்ற பேர்ல புக் ஆயிருக்கீங்க. எதுக்கு வந்தாருன்னு தெரியல, அதான் விசாரிச்சுட்டு இருக்கீங்க. ரெண்டு அக்யூஸ்ட் மாட்டிருக்காங்க. அதுல ஒருத்தன் பேர் சுகன், இன்னொருத்தன் பேர் பரசுங்க. சுகன்ற வரதராஜனை கூட்டு போனது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கீங்க. நான் எந்த கூட்டு போனான்னு கேட்டா தெரியலன்றாங்க. என்ன விளாட்றீங்களா? யார் மிஸ்ஸிங் தெரியல? வரதராஜ். முட்டிக்கு தட்டியா அவன் சொல்ற வரைக்கும் விடாதீங்க. நான் விசாரிக்கிறேன் வாங்க. என்ன பிரச்சனை சம்பத்? ஆல் ஓகே? 2 சஸ்பெக்ட்ஸ் மாட்டிருக்கானுங்க. வில் சி. ஓ கிரேட். ரூம் ஓம் பேர்ல புக் ஆயிருக்கு. வரதராஜனை கூட்டு போனது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்னடா ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? சொல்றா. தலைவர் சார் அடிக்கங்க சார். உண்மைதான் சார் சொல்றான் சார். தலைவர் சார் சர்வீஸ்ல எந்த ஆபீஸ்ல என்னைய பார்த்து இந்த கேள்வி கேட்டதுலடா ராஸ்கல். உங்களை ரெண்டு பேரும் சுத்த போட்டு. போலீஸ்ல அடிக்காத. சொன்னா கேளா சீக்கிரம் அவுத்துறா. சரிடா சரிடா அவுத்துறா அவுத்துறா. ஐயோ சீக்கிரம் ஓடுறா. பிரச்சனை என்ன போகுதுடா? சொன்னா கேளா அவுறா. என்ன பிரச்சனையா இருந்தா சீக்கிரம் ஓடு. மச்சான் என்கவுண்டர்ல போட்டு போறாங்க. இங்க தான் போட்டு வரேன். லட்டி எடுக்கறா. ஐயோ போலீஸ் ஏடா அடிக்கறேன். என்ன ஒரு அடி. ஐயோ ஏய் வாசா. ஏய் ப்ளீஸ் ஏய் சுகன் சுகன் டேய் மச்சான் சுகன் ஏய் ஓகே வா வா போலாம். ஏய் கயிறு நீ பாட்டு போலீஸ் அடிச்சு போட்டு வந்துட்டேன். எங்க பார்த்தாலும் போலீஸா இருக்கு. இல்ல சார். ஐயோ நைட் டியூட்டில எத்தனை பேர் யார்த்தீங்க? 3 பேர் சார். இந்த பக்கம் போலீஸா இருக்கு, அந்த பக்கமா போலீஸா இருக்கு. ஐயோ இங்க இருக்கானுங்க. அவ்வளவு சரியா? ஐயோ சீக்கிரம் போய் கார் எடு. இன்னும் காணோம். என்ன பண்ண க்ளீன் பண்ணாதீங்க. ஐ அம் வெரி சிக். செக்கிங் வந்து யாரே நீ க்ளீன் பண்ணுவீங்க. எங்க இருந்து வரா?
இறங்கி வாடா வா போய் சண்டை இல்ல வா. அது இல்லை மச்சான். பின்னடா நம்மள ரூம் புக் பண்ணோம். இல்லை அவ தானே கூட்டு வந்தா. எங்கடா அவ? தெரியலையே. எல்லாம் செட்டப் மச்சான். நம்ம பேர்ல ரூம் புக் பண்ணிருக்கு. நம்மள கூட்டு இந்த மாயா வேற காணோம். இதுல வரதராஜனை நான் தூக்கிட்டு போறேன். வரதராஜுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அந்த காரணம் நம்மள போய் சொல்லிட்டு இருக்கானுங்க. இல்லடா ஏதோ நடக்குது மச்சான். அவ்வளவு குள்ளமான போலீஸ் பாத்துக்கடா நீ. இல்லை அவன் போலீஸ் இல்லடா. எல்லாம் செட்டப். எல்லாம் என்னடா தேவடா எனக்கு. தேவையில்லாமல் போலீஸ்லாம் வேறு அடிச்சிட்டேன். போலீஸ்லாம் நம்ம நண்பர்கள் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு தெரியுமா? என்னடா இது? ஆ டைம் மாதிரி இருக்கு. யாரா அது? நீ மச்சான் வரதராஜன்டா. அவர் என்ன பண்றாருங்க? டேய் ரத்தம்டா. சார் சார் ஏய் மச்சான் செத்துட்டாரா? கொட்டி அவரே. ஏய் நான் அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஐயோ இப்படி பண்ணி செய்யறாரா? தண்ணி அடிச்சுட்டு கொண்டு ஐயோ நான் பண்ணேன். இங்க எல்லாம் என்ன போலீஸ் எல்லாம் அடிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு? அடிச்சு போட்டு தப்பிச்சிட்டானுங்க சார். என்ன நடந்தது? பிளான் பண்ணி கடத்துற மாதிரி இருக்கு சார். ஏன்னா வரதராஜன் இங்கே தங்கினதே கிடையாது சார். அவருக்குன்னு தனி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. சரி சார் அவர் இங்கே வர வச்சிருக்காங்க சார். என்ன நடந்தது, எப்படி வந்தார், எதுவுமே யாருக்கும் தெரியல சார். சுகன்ற பேர்லாம் ரூம் புக் பண்ணியிருக்காங்க. நைட்டு பூரா சரக்கு அடிச்சிருக்கானுங்க சார். ரைட் ஹேண்ட் ஃபிங்கர். வரதராஜனுக்கு அந்த 2 பசங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரகிள் நடந்துருக்கு. அங்கங்கே ரூமில் ரத்தக்கரை புல்லட் மார்க்கும் இருக்குது சார். எல்லா எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா லேபுக்கு அனுப்பிடலாம் சார். வெயிட் a minute. எனக்கு ஒரு சின்ன டவுட். அதில் ஒருத்த மட்டும் ஏன் திரும்பி வரணும்? ஒருத்தன் போதையில் எங்கேயே இருந்துட்டான் சார். அவனை காப்பாற்ற வந்தவன் எங்களை அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிட்டான் சார். வேற எதுவும் டீட்டெயில் தெரிஞ்சுதா? ஒருத்தன் பேர் சுகன், ஒருத்தன் பேர் பரசு சார். 2 பேருமே சென்னை சார். ஆம்பூர் டிராக்டர் ஷோரூம் ஓப்பனிங்க்கு 2 பேருமே வந்திருந்தானுங்க சார். டிராக்டர் ஷோரூம்னா ஆம்பூர் வாசவி டிராக்டர் ஷோரூமா? எஸ் சார். சார் 2 பேரில் ஒருத்தன் ராத்திரி வரதராஜனை கூட்டிகிட்டு போனது சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. சிசிடிவி ரூம் எங்கே இருக்கு? அங்கே இருக்கு சார். ஏய் ஃப்ரீஸ் பண்ணு. கேமரா 1 ரிவைண்ட் பண்ணு. இங்கே ஃப்ரீஸ் பண்ணு. சார் ஐ நோ திஸ் காய். இவன் அந்த ஷோரூம் ஆள் தான். இவங்க ஷோரூம் ஓப்பனிங் தான் வரதராஜன் சார் வந்தார். Are you sure? Very sure about it. Well, okay. இந்த வீடியோ ஃபுட்டேஜோட காப்பி ஆர்கனைஸ். ஓகே சார். சார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நேற்று இவன் தான் வரதராஜன் சாரை இன்டர்வியூ பண்ணான். அவரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அவன் தெரிஞ்சு வச்சிருந்தான். அவர் கூட அவங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தார். இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்க. பசங்க பற்றி ஷோரூமில் விசாரிங்க. ஓகே. மொத்தம் ஆம்பூரியும் செக்யூரிட்டி டைட் பண்ண சொல்லுங்க. அவங்களோட கார் அண்ட் மொபைல் ட்ராப் பண்ண சொல்லுங்க. ஷூர் சார். 2 பேரும் இங்கே தப்பிச்சிடக்கூடாது. எஸ் சார். ठीक है? ரைட் சார். எக்ஸ்கியூஸ் மீ. ஹே ரியாஸ், எப்படி இருக்க? என்ன டெல்லியா? நான் ஆம்பூரில் இருக்கேன். ஆம்பூரா? ஆமாம். கேஸ் விஷயமா வந்தேன். இந்த வரதராஜன் இல்லை, அவரை கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்னடா சொல்கிற? மேட்ரு கொஞ்சம் சீரியஸாக தான் மச்சி இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சொல்லு. இந்த கிட்னாப் பண்ண 2 பசங்க போலீஸ் கிட்ட மாட்டாங்க. ஆனால் அடிச்சு தப்பிச்சிட்டாங்க. அவங்க மொத்த டீட்டெயில்ஸ் நான் உனக்கு அனுப்புகிறேன். விசாரிச்சுட்டு எனக்கு சொல்லு. ஓகேடா. ஆமாம், நீ எப்படி அங்கே? இந்த கிரானைட் விஷயமா வரதராஜனை அரெஸ்ட் பண்ண வந்தேன். இப்போ பார்த்தா மேட்டர் கொஞ்சம் வேற மாதிரி. விசாரிச்சுட்டு எனக்கு ஃபோன் இல்லை, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகேடா. என்னாச்சு? பிரியாணி கடைக்கு போனோம். பொண்ணு வந்துச்சு. ஃபாலோ பண்ணோம். ரூம் அவ கூப்பிட்டாங்க. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் சரக்கு அடிச்சோம். சாங் யாரோ கதவை தட்டினாங்க. வரதராஜன் வந்தாரு. வரதராஜன் வந்தார். அதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ள போனோம். மறுபடியும் சரக்கு அடிச்சோம். அதேதான் அதேதான். அதுக்கப்புறம் அதே 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 மச்சி மச்சி அப்படியே அப்படியே அப்படியே. அதான் ஃப்ளோர் ஃப்ளோர் கமன் கடிங்க கடிங்க. வருது. இருமாச்சி, என்னாச்சு? பிரியாணி கடைக்கு போனோம். பொண்ணு வந்துச்சு. இங்க அடிபட்டிருக்கோம். இங்க தான் மிடில் ஆப்ளிகேட்டா இருக்கு. டேய் 10 நிமிஷம் சொல்லிட்டு ½ hour நடுவுல கொஞ்சம் பாத்துக்க மாதிரி சொன்னதே இல்ல சொல்லிட்டு இருக்க. ஓகே ஓகே மச்சி, ஒருவேளை மப்ல அந்த பொண்ணுக்காக
வரதராஜனே நீ கொண்டியோ உஷாராக வரைக்கும் தான்டா இருக்கும் உஷாராயிடுச்சுன்னா நான் என்ன கொள்ள போறேன்? இல்லை 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 ஒருவேளை நான் கொண்டனோ நானும் எவ்வளோ நாள் தான் காமெடினாவே நடிக்கிறது. கேம் ஓவர். இருக்கலாம் மச்சி. இல்லடா நீ இல்லை நானும் இல்லை. நாமளும் ரூம் புக் பண்ணோம் இல்லையே. அந்த பொண்ணு தானே கொண்டு வரோம். இனிமே உன்ன மாதிரி வயசான ஆகிட்டு இருக்க முடியாது. பாய் பேபி. டேய் மச்சி சாம் ஃபோன்ல. டேய் மச்சான் ஐடியா ஸ்டார் அவன்கிட்ட கேளுடா சம் ஐடியா கொடு. ஹலோ ஹாய்டா நான் ஆம்பர் வந்துட்டேன். சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். யார்கிட்ட கொடுக்குறது? யோ எம்டி எங்கயா? சரக்கெல்லாம் விடு. அப்போ ஒரு முக்கியமான விஷயம். டேய் இதோட என்னடா பெரிய முக்கியமான விஷயம்? யோ டேய் ஒரு நிமிஷம். எம்டி இல்ல டேய் சொல்றேன். இப்போ உங்ககிட்ட ஒரு பாடி கிடைச்சதுன்னு வை, என்ன பண்ணுவ? எது பாடியா? அது லேடிஸ் ஐட்டம்டா. அதை வச்சு நான் என்ன பண்றது? ஃபங்க்ஷனுக்கு வந்த மாடல் கிட்ட திருநீங்களா? சும்மா தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா? டேய் டெட் பாடிடா. டெட் பாடியா? டேய் கேள்வி எல்லாம் கேட்காத. என்ன பண்ணணும் முடிச்சு. ஏதாவது மலை மேல இருந்து ஊட்டி விட்டுருங்க. அப்பதான் அது தற்கொலை ஆட்டம் தெரியும். உங்க மேல எந்த சந்தேகமும் வராது. ஐடியா எப்படி? சூப்பர் சூப்பர் ஐடியாடா. எனி டவுட் கால் மீ பை. சுகன் உன் ஃப்ரெண்டா? க்ளோஸ் ஃப்ரெண்ட். வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனி ப்ராப்ளம்? வரதராஜன் செத்து போயிட்டாருங்கிறது நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆமா. அந்த பாடியை தான் மலை மேலே தூக்கி போட்டேன்னு வச்சுக்க. பார்க்குறவங்க திறக்கலாம்னு நினச்சிக்கிட்டோம். என்ன சொல்கிறேன்? எல்லாம் ஓகே ஆயிடும்ல? ஆகணும்டா. இது பாரு ஃபர்ஸ்ட் சாம்சங் அப்படி செஞ்சிரும். அதுக்கப்புறம் யார் வந்து என்ன கேட்டாலும் வரதராஜன் வந்தாரு ஆனா எங்க போனாரு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடுவோம். போலீஸ் கேட்டாலும் அதான் சொல்லுவோம். புரியுதா? புரியுது. ஆனா மலை மேல வந்து பாடி தூக்கி போடும்போது யாராவது வந்து பார்த்துட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா? மச்சி ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ டூ. இப்போ என்னடா பண்றது? தெரியலையே. புதைச்சிடலாமா? நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு குழி தோண்டி பாடியை உள்ள போட்டு புதைச்சி போலீஸ்லாம் மோப்ப நாயோட வந்து புதைச்ச இடத்த மோப்ப முடிச்சு பாடியை உள்ளேருந்து தோண்டி நம்ம வீட்டை மோப்ப முடிச்சு போலீஸ் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டா? சாரிக்கா மாமா அக்காவா. அப்போ பேசாம பாடியை எரிச்சிடலாமா? எரிச்சிட்டா மட்டும் அங்கே இருக்கிற எலும்பை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட்டில் வரதராஜன் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் தூக்குதான். சார் நான் இன்னும் கண்ணி கூட கழியல சார். எல்லாமே இவன் தான். அப்போ என்னதான் பண்றது? பேசாம சரண்டர் ஆயிடலாம்டா. டேய் நம்ம எப்படி யோசிச்சாலும் தூக்கு கன்ஃபார்ம்னு தெரியுது. எங்க அக்கா கல்யாணம். மச்சி கவலைப்படாத நான் இருக்கேன். முதல்ல சாம்சன் அப்படி ஃபர்ஸ்ட் ஐடியா மலையில தூக்கி போடுறது. ஐயோ போலீஸ் போலீஸ். ஐயோ சார் எனக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்ல சார். இவன் யாரும் எனக்கு தெரியாது சார். சார் இந்த கொலைக்கு சம்மந்தம் இல்ல சார். டேய் அது ஆம்புலன்ஸ்ரா. வா. ஆம்புலன்ஸா? கை புடிக்காத கை. இந்த கொலைகாரன் மட்டும் கையில கடிக்கட்டும். அவனை பிச்சி உன சீனு கூப்பிடுறான்டா. டேய் என்ன பிரச்சனை? போலீஸ் நம்பரை டேப் பண்ண சொல்லிருக்காங்க. ராவல்ட்ட கொடுத்துருக்காங்க டேப் பண்றதுக்கு. டேய் என்னடா சொல்ற? என்ன? டேய் போலீஸ் போலீஸ் போலீஸ். டேய் மச்சான் மாட்டிச்சுடா. ஐயோ தல. ஐயா நீ என்ன பண்ற? நான் வரேன் தல்றா டேய். தல 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 தல. மச்சான் தல. ஒரு பக்கெட் பிரியாணி அடுத்துக்கு பிரியாணி ஃபைன் ஃபார் தி பிடானி இதுதா வர பாரு சுனாமி. மச்சி பிரச்சனை வந்தா ஓடு ஹைட் அவுட் ஷெல்டரை கொஞ்சம் தேடு கண்ணுக்கு முன்னுக்கு நிக்கிறது யாரு ஒரு பிளேட் பிரியாணி நல்ல பேச்சாரு ஸ்டெடியா மச்சி ஓடு போடு விடாம சாப்பிட்டா போடு போடு you can wrong but you can hide I'm watching you now run for your life now run for your life run for your life run for your life now run for your life.
Here we go தப்பிக்க பாரு புல்லட்ட போல தெரிக்க ஓட்டு மாட்டன சங்கு ஊதம் தெரியுமல எஸ்கேப் பண்ண நீ பார்த்தாலும் வழியில இட்ஸ் a day and வாங்க அப்ப கண்ணுக்கு தெரியாத வாங்க சிக்கிக்கிட்டு அப்புறம் நீ மொழி கத்த தப்பு பண்ணி புட்டு தப்பிக்க நினைச்சு பொழச்சிக்க மச்சே bad boys never give chances so don't take one cause it just have none click click bang 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 தம்பியோடு தப்பியோடு திரும்பி நீ பார்க்காம பிரியாணி கேக்குதா கொய்யால செய்யும் தப்பு தெரிகிற மாதிரி செய்யாத no they'll keep coming at ya so better watch out okay take it by my job peace out come on வாலிபர்கள் அவரை கடத்தியதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் பல தொழில் நிறுவனங்களின் அதிபதியாக இருக்கும் வரதராஜன் கடத்தப்பட்டிருப்பது ஓடர் நரியலாக அந்த ரெண்டு நரிடான் சிறியல் அடிச்ச கிளிய துணிமணி லுகிடான் மலக்கப்படுத்தி அழக யோசிச்சு மாட்டி நீ பாரு மாட்டு நம்ம அவனை தண்ணி சாரி ஒளியிற மண்ண வெடிக்க போறாண்டா கலவர மீனல மலையில நினைச்சா You better keep on running, don't stop. Now back to the beat, yo. குஸ்காவ தரியானி சின்ன கண்டைய போட்டு கெளுத்தி வரால ரெண்டையும் பொடி போண்டா சிந்தி சண்டைய வாங்கி சோடா பாட்டில சந்தில விடுவோண்டா ஓசில துண்ணத்தை ஈஸியாத்தா உடம்ப ஏத்து வந்தா போலீஸ் பிடிச்சா பொய்ய சொல்லி நம்பர் கேட்ட நாங்க மாத்து வந்தா இந்த சீன் வரைக்கும் தாங்க எனக்கு கதை தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஸோ பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும். சுகன் அப்பாவா? ஆமா. உள்ள இருக்கானா? இல்ல, இது சுகன் வீடு இல்ல. அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வரலட்சுமி, என்னமா இப்படி பேசுற? அப்பா, நீங்க சும்மா இருங்க. நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டான். இது வரைக்கும் என்னைக்காவது நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்களா? அம்மா, எந்த பாவியை தப்பு பண்ணிட்டு நம்ம பிள்ளை? உங்க பிரச்சனை பேசுறதுக்காக நான் வரல. வேலோ, உள்ள போய் செக் பண்ணியா? சுகனை பத்தி இல்ல, உங்க நம்பர் கொடுங்க. கொடுங்கம்மா. 984111 984111 9856. சுகன் ஃபோன் கின் பண்ணானா இமீடியட்டாக சரண்டர் ஆக சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவனை காப்பாற்றுறேன் அப்படி இப்படின்னு எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்கவுண்டர் பண்ண ஆர்டர் வந்திருக்கு. என்ன ஆச்சு? உள்ள யாரும் இல்லை சார். சரி, இப்போ சீரியஸ்னஸ் புரியும்னு நினைக்கிறேன். வாங்க. கேட்டேங்க்கா. என்னடா ஏன் வாயிலே உன்னை பத்தி தப்பு தப்பா பேச வச்சிட்டேன். விடுக்கா, மனசுல இருக்கிறதான்னு சொன்னேன். பரவாயில்ல. டேய், நான் சீரியஸா பேசும்போது என்ன விளையாட்டு? அவன் வேற என்கவுண்டர் அது தானே சொல்றான். அவங்க அப்படிதாங்க பேசுவாங்க. அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கல்யாண வேலையை பாரு. சரியா? அதுக்குள்ள அவன் தம்பியை சித்திர மாட்டேன். ஓகே, பை. ஃபுல் டேமேஜ். மாமா பார்த்தாருன்னா அவ்வளோதான்.
பேசாம கல்யாணத்தன்னைக்கு புது கார் வாங்கி கொடுத்துரு. டேய் நீ ஒருத்தன். ஹரி எங்க இருக்கேன்னு சொன்னா? எக்ஸ்கியூஸ் மீ சம்பத். யா. இஸ் இட் ரைட் டைம் டு டாக்? போல். சுகன் இன்னும் அவன் வீட்டு காண்டாக்டில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் வீட்டு ஃபோனை ட்ராப் பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம் அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆளை மத்தியில் போட்டுருக்கேன். ரிசார்ட்டில் கிடைச்ச எவிடன்ஸ் வச்சு அந்த பசங்க சாப்பிட போன பிரியாணி கடையில் விசாரிச்சப்போ ஒரு பொண்ணு அவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணாத சொன்னாங்க. அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியல. ஆனால் பேர் மட்டும் மாயான்னு சொல்லியிருக்காங்க. பேர் என்ன சொன்ன? மாயா. அந்த பொண்ணை வச்சு தான் வரதராஜன் அங்கே வர வச்சிருக்காங்க நினைக்கிறேன். அந்த பொண்ணை பிடிச்சோன்னா மொத்தம் டீட்டெயில்ஸ் கிடைச்சிடும். நான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிக்கிறேன். உனக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணேன். ஓகேடா, பாய். பாய். சாரி. நல்ல வேலை வர வழியில் போலீஸ் வந்து மாட்டாம இருந்தோமே. மச்சான் சிம் கார்டுங்க. சிம் கார்டு. டேய் ஊரே வரதராஜனை கிட்னாப் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்னன்னா அவர் பொண்ணத்தோட சுத்திட்டு இருக்கீங்க. செத்திங்கடா நீங்க. செத்திங்க எல்லாம் செத்தோம். என்னது? பிரியடா நான் அழுல இருக்கேன். மச்சி மாய ஃபோட்டோ எல்லா பசங்களுக்கும் அனுப்பிச்சிட்டேன் வாட்ஸ்அப்பில். வாட்ஸ்அப் செக் பண்ணு. வாட்ஸ்அப் பார்த்துறேன். சூப்பர்ரா. அவன் மட்டும் கிடைச்சா போதும் மச்சான். வா வா வா. ஓகே சினு. சரி பை. பர்சு உன் ஃபோனை போற வழியில தூக்கி போட்டு. ஓகே மச்சி சிம் கார்டு ஆக்டிவேட் ஆகும். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்ல ஆயிடும்டா. டேய் இப்போ என்னடா பண்ண போறோம்? பிரியங்கா பார்க்கணும்டா. டேய் பிரியங்காக்கு ஃபோன் பண்ணி வெளில வர சொல்றா. எடுக்க மாட்டேங்கிறா மச்சான். சேனல் ஆஃபீஸ் உள்ளே போகிறதெல்லாம் ரிஸ்க்கான மேட்ரு. வெளில வரட்டும், வெயிட் பண்ணுவோம். டேய் அவ்வளோ நல்லா வெயிட் பண்ண முடியாது. மத்தியானத்துக்குள்ளே பிரியங்காவை பார்த்து பேசணும். நம்ம பிளான் ஈஸியாக நடக்கும். என்னடா சேனல் ஆஃபீஸ் வெளியில் இவ்வளோ ஆளுங்க, அதுவும் வேஷம் போட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. ப்ரோக்ராம் போல இருக்கே. பர்சு வா மச்சான் போலாம். ஐ நீ மட்டும் போ. 2 பேர் போய் மாட்டதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உன்னால் மட்டும் தான் என்னை காப்பாற்ற முடியும். இப்போ நான் என்ன பண்ணணும்? உஷார் இந்த புலி விஷயத்தை நீனே போட்டுக்கலாம்ல. உள்ள எல்லாம் புழுகுது. மச்சான் அதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணும்டா. கமல் சாருக்கு அப்புறம் புலி வேஷம் உனக்கு தாண்டா நல்லா. நிஜமாவா? அப்படிங்கிற? ஆமாண்டா. மிஸ்டர் ரியாஸ், கிரானைட்டுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சும்மா விசாரிக்கணும், நீங்க டார்ச்சர் பண்ணாதீங்க. என் ஒய்ஃபை விசாரிக்கலாம், ஆனால் அவங்க சிஸ்டர் ஷீஸ் இந்த ஹாஸ்பிட்டல். இட்ஸ் இம்பாசிபிள். உங்களால் முடியலன்னா சொல்லுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்காக டிராமா போடுறலாம் சொல்லாதீங்க. கணக்கு நீ புலியா தானே தெரிவ. மச்சான் நீ புலியா மாறிடுற. மிஸ்டர் விஜய் கிருஷ்ணன், மைண்ட் யூர் வேர்ட்ஸ். ஐ மீன் சிபிஐக்கு நீங்க ஆர்டர் போடாதீங்க. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் இந்த கேஸ்ல நான் உங்களையும் சஸ்பெக்ட் பண்ணேன். தேவைப்பட்ட அரெஸ்ட் கூட பண்ணுவேன். ஸோ எங்களோட கோஆப்ரேட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ठीक है? மிஸ்டர் ரியாஸ், அவர் உங்க கூட கோஆப்ரேட் பண்ணலன்னு சொல்லியே அவரோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தான் சொல்கிறார். மிஸ்டர் வரதராஜன் காணா போனதுலேருந்து ஏகப்பட்ட டென்ஷன்ஸ். அவரோட 2வது டாக்டர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அவங்கள போய் விசாரிக்கணும்னு சொல்கிறீங்களே. டாக்டர்ஸ் எங்களே பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் பொசிஷன் நோ ப்ளீஸ். கேமரா சொல்லியாச்சு, டேப் சொல்லியாச்சு, வண்டி சொல்லியாச்சு, எல்லாம் ரெடி. ஹே இன்னும் ரெடி ஆகலையா நீ? லேபர் டே ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ப்பா. பிரியங்கா, சுகுணை பற்றி உனக்கு தெரியும்ல, அவன் இப்படி பண்ணியிருக்க சான்ஸே இல்லை. எனக்கு தெரியும் கோபி, அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். தெரியுது இல்லை, அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுற? ரெடி ஆகிட்டு வா, ப்ரோக்ராம் பண்ணலாம். சாரி கோபி, டிடி வச்சு பண்ணிக்கோங்க, என்னால் முடியாது. எல்லாம் ரெடியாக இருக்கு. இந்த டைமில் இப்படி சொன்னால் எப்படி? ஆல்ரெடி இந்த நியூஸ்னால எல்லாரும் நம்மளை சந்தேகப்படுறாங்க. இதை கேன்சல் பண்ண கன்ஃபார்ம் ஆகிடும். ரெடி ஆகிட்டு வா பிரியங்கா ப்ளீஸ். ஓகே கோபி, நீங்க போங்க, நான் வரேன். நீங்க எது லீவ் போட்டா தெரியலையா மச்சான்? டயர்டா இருக்கு, ஜூஸ் ஏதாவது சொல்ல. சூர்யா ஹாய். சூர்யா இல்ல, சுகன். சுகன், I missed you baby. தொடாத. கிட்னாப் பண்ணிட்டு மாற விஷயத்தை சுத்துறீங்களா? இல்ல பிரியங்கா, நாங்க எதுவுமே பண்ணல. டேய் புலி மாதிரி ஆடுற, கரடி மாதிரி ஆடாத. காரியம் பண்ணிருக்கீங்க தெரியுமா உங்களா? ஐயோ சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணல. கம் ஆன் டைகர். அப்போ வரதராஜன் எங்க? கார் டிக்கில
இல்ல பிரியங்கா இப்போ நாங்க என்ன சொன்னோம் புரியாது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கம் ஆன் டைகர் நாங்க பிரியாணி சாப்பிட போறோமா இப்போ எதுக்கு நீ கம் ஆன் டைகர் சொல்லிட்டே இருக்க இது ஆடிட்டே இருக்கு என்ன நடக்குதுங்க கம் ஆன் டைகர் அப்பதான் யாருக்கு இங்க சந்தேகம் வராது கம் ஆன் டைகர் நிறுத்துங்கடா என்ன நடக்குதுன்னு சொல்லி தொலைங்க ஏய் நிறுத்துடா இது புடி கட் பண்ணா ஆஹா இன்னும் ஒரு செம்ம பீஸ் ஒன்று அங்கே நிற்குது. ஏய் நான் பீஸ் கிட்ட உனக்கு யாரா பீஸ் கொடுத்தது? யோ நான் பீஸ் கிட்ட சின்ன புள்ள தனமா இதனால தான் உனக்கு எதுவும் மாற்றுறது இல்லை. அந்த ஜாகுவார் வண்டி வருது பின்னாடி சீட்டில். ஹே பேபி வாட்ஸா இப்போ அந்த பீஸை எப்படி தூக்குறது நான் கத்துறேன் வா. எனக்கு இந்த காரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஓட்டி பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம், நீங்க ரெண்டு பேரும் கார் பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மச்சி, ஒரு டவுட்டுக்காக. ஓகே. அடப்பாவி, இந்த மூஞ்சிக்கு பீஸ் கேக்குதா? எனக்கு அப்பவே தெரியும் கண்டிப்பா இவனால பெரிய பிரச்சனை வரும். அதுக்கு தான் சொன்னேன் இவனோட சேரவே சேராத. கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் இருக்காடா உங்களுக்கு? வரதராஜனை நீங்க கடத்திட்டீங்கன்னா போலீஸ் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க என்னடான்னா அவர் பணத்தோட வந்து நிக்கிறீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க தெரியுமா? செக். டேய், அவர் சொல்றது கரெக்ட் தான்டா. பணத்தோட மாட்டினா நீ மட்டும் இல்ல, எல்லாருமே சேர்ந்து மாட்டோம்டா. அந்த விஷயத்தை விட்டு ஏதோ பேசிட்டு இருக்க. தெரியுமா கோபி? சீரியஸாலாம் எல்லாமே இல்லை கோபி. இதெல்லாம் படம் எப்படியா நாங்கள் வந்து உங்களை பார்க்க முடியும்? நாங்கள் கொலை பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். வரதராஜன் செத்துட்டாருங்கிறது நமக்கு தெரியும், மாயாவுக்கு தெரியும், அதுக்கப்புறம் அந்த கொலைகாரனுக்கு தெரியும். அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவனை கண்டிப்பாக வெளியே வர வைக்க முடியும். அதுக்கு வரதராஜன் உயிரோட வரணும். அது உன்னால தான் பிரேக்க முடியும். செத்தவர் எப்படி உயிரோட வருவாரு? லூசு மாதிரி பேசுற. ஐடியா வரதராஜன். பிரியா, பேபி ஆர் யூ ஓகே? தொழிலதிபர் வரதராஜன் கடத்தலில் தற்போது புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன் சுகன், பரத்து என்ற இரு வாலிபர்கள் கடத்தியதாக ஒரு பக்கமும் மற்றும் இவை அனைத்தும் தொழிலதிபர் வரதராஜனை ஏற்படுத்திய நாடகம் என்றும் பரவலாக கருத்து கூறப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது தொழிலதிபர் வரதராஜனையும் மற்ற இருவரையும் தீவிரவாதிகள் கடத்தியதாக புதிய வீடியோ ஆதாரங்கள் கிடைத்துள்ளது. இதன்படி முன்பு கூறப்பட்ட அனைத்தும் போலீஸ் மற்றும் தொழிலதிபர் வரதராஜனின் எதிரிகளால் கிளப்பிவிடப்பட்ட வதந்தி என்று கூறப்படுகிறது. இந்த அதிர்ச்சியான காட்சிகளை பார்த்த பிறகு காவல்துறையினர் ஏற்கனவே கூறியது போல் காவல்துறையினர் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்வதில் அக்கறை காட்டினால் சிறப்பாக இருக்கும். தீவிரவாதிகள் தரப்பிலிருந்து இதுவரை எந்த நிபந்தனையும் வைக்கப்படவில்லை. இந்த வீடியோ படம் மூலம் தீவிரவாதிகள் வரதராஜனை மறைத்து வைத்திருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க போலீசார் முயற்சி செய்து வருகிறார்கள். சம்பத், டிவி பாத்தியா? நீ சொன்னது இங்க நடக்கிறது என்ன? உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வா. முதல்ல வரதராஜனை தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வரதராஜனோட சேர்த்து எங்களையும் கடத்திட்டேன்னு சொல்றாங்க. There's something wrong. முதல்ல இந்த நியூஸ் இந்த சேனல்ல யார் மூலியமா வந்தது? Who the hell do you think you are? இந்த சேனலோட எம்டி நீ ஆளது நானா? உங்க irresponsible behaviorனால எவ்வளவு ப்ராப்ளம் தெரியுமா? சுப்பீரியர்ஸ்ல இருந்து எவ்வளவு பிரஷர் தெரியுமா எனக்கு? இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு வீடியோவை என்ன கேட்காம எப்படி நீ டெலிகாஸ்ட் பண்ண? சார், இது நமக்கு மட்டும் கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவ் வீடியோனா ஓகே. உங்ககிட்ட காமிச்சு பெர்மிஷன் வாங்கியிருக்கலாம். பட் நமக்கு கிடைச்ச மாதிரியே எல்லா சேனல்ஸ்க்குமே கிடைச்சிருக்கு. சார், நியூஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யார் பிரேக் பண்றாங்கன்றது தானே முக்கியம். அப்பதானே சார் டிஆர்பி ரேட்டிங்ஸ். டிஆர்பிக்காக என்ன வேணாலும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா? யார் அம்சா என்னன்னு விசாரிக்க மாட்டாங்க? மாமாவோட உனக்கு டிஆர்பி முக்கியமா? இந்த சேனலுக்கு இந்த வீடியோ டேப் எப்படி கிடைச்சது? குரியர்ல வந்துச்சு. அந்த குரியர் கவரை கொண்டு வா. இல்ல, ஆம்பூர்ல வரதராஜனோட டிரைவரை விசாரிக்கிறப்போ சாரோட ரெண்டாவது பொண்ணு லவ் மேட்டர்ல ஏதோ ஓடி போக பார்த்துச்சான், மாட்டிக்கிச்சான். அதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த பையன் இதுல ஏதாவது இன்வால்வ் ஆயிருப்பானா? பையனா? யாருன்னு தெரியுமா? அதான் மிஸ் பண்ணிட்டேன். ஓ, இங்கே பாருங்க, நீங்கள் இந்த கல்யாணத்தை தள்ளி போகிறத பற்றி சொல்ல வரீங்க. நாங்கள் இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்ல வந்தோம். சமந்தி, என்ன சொல்றீங்க? என்னம்மா விசாரிச்சுட்டு போலான்னு வந்துட்டு என்னென்னமோ நீ பேசுறீங்க. சும்மாருடா. உங்க வீட்டு புள்ள போட்டோவை டிவில போட்டு காட்டுறாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த வீட்லயே சம்பந்தம் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. நேத்து என்னமோ போலீஸ்கார வீடு தேடி வந்து விசாரிக்கிறான். இது பாருங்க, அவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். உங்க புள்ள உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும். இந்த கல்யாணத்துல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. அத்தை,
அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறது நாங்க. நீங்க பாட ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பிரச்சனை? சுகன் தானே. சுகனை பத்தி உங்க எல்லாரோட எனக்கு நல்லா தெரியும். மாமா, சொன்ன தேதியில கல்யாணம் நடக்கும். வரலட்சுமி தான் என் பொண்டாட்டி. வரலட்சுமி, சுகன் ஃபோன் பண்ண என் கார் எங்கன்னு கேட்டு சொல்லு. வாங்க போலாம். வரேங்க. நல்லது முருகா. ஏய், என்ன நடக்குதுங்க? வரதராஜனையும் அந்த ரெண்டு பசங்களையும் கிட்னாப் பண்ணிட்டாங்களாமே. டென்ஷன் ஆகாம? ஓகே, this is crazy and I need more money. சரி தரேன். இங்க சென்னையில இருக்காது. எங்க போறோம்னு சொல்லு. பெங்களூர். I know it's safe. நான் போறேன். டிக்கெட் அரேஞ்ச் பண்ணு. It's okay. சரிங்க. ஒரு வாட்டர் பாட்டில் ப்ளீஸ். பரசு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்ச பொண்ணு மாதிரியே இருக்கே. எஸ், அவளே தான். வரதராஜன் உயிரோடு இருக்காரு எல்லாரும் நம்பிட்டாங்க. ஆனா கொலகாரம் வெளியே வரலையே மச்சான். பிரியங்காவை தேடி யாரும் வரல. டைம் வர போய்கிட்டே இருக்கு. மச்சான், சுகன். என்னடா? கிரண் மாயா கண்டுபிடிச்சானா? மாயா? டா, சீக்கிரம் சீக்கிரம் இந்தா. ஏய், எங்கடா? எக்மோ ரயில்வே ஸ்டேஷன்லடா. அவதான பாத்தியா? கண்டிப்பா அவதான்டா. ட்ரெயின்காக வெயிட் பண்றான். மச்சான் மிஸ் பண்ணிராதடா. ஃபாலோ பண்ணிட்டு நான் உடனே வந்துறேன். மச்சா, நீ சொல்லலனால அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண தான போறேன். செம்ம பொண்ணுடா டேய். என்னடா ஆச்சு? மாயா கரெக்டாடா. எங்கடா போற? டேய், ஆரம்பிக்கிறோம்டா. டைம் ஆச்சுடா. வரேன்டா, போடா. சீக்கிரம் வா மச்சி. வரேன்டா, போடா. நான் போய் கிளம்புறேன். ட்ரெயின் வந்துச்சு. Drinking too much, oh, smoking too much weed. I got my head twisted round all over me. Drinking too much, oh, smoking too much weed. I got my head twisted round all over me. அப்படின்னா ஃபாரின்ல ஏதாவது செலிப்ரேஷன்னா பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் ஒண்ணா சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஆமா, இங்க என்ன செலிப்ரேஷன்? தல பர்த்டே தான். யாரே நீ? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? அடி சிறப்பா, யார் நான் கேக்குறேன்? உண்மை சொல்றீ. யார் இவனை அனுப்பிச்சு வச்சது? வரதராஜன் யார் கொன்னது? அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு? சொல்றீ. 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 உங்களை கூட்டிட்டு வந்து. கூட்டிட்டு வந்து? சொல்லு. ட்ரிங்க்ல கலந்து கொடுக்க சொன்னாங்க. என்னது? ஏதோ டேப்லெட். யாரு? ஒரு போலீஸ்காரர். வரதராஜன் எப்படி வந்தாரு? சொல்லு. சொல்லு. வரதராஜன் எப்படி வந்தாரு? அவரை வர வச்சோம். யார் அவன்? எப்படி இருப்பான்? பேர் என்ன? சொல்லு. சீக்கிரம் சொல்லு. அங்க என்ன பிரச்சனை? நீ தானே அந்த வரதராஜன் கிட்னாப் கேஸ்ல? நில்லு. என்னாச்சு? என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தோம். Thank you, madam. It's okay. I think என் luggage அந்த டான்ஸ் ஆடிட்டு இருந்த இடத்துல
so much again. எப்படி நன்றி சொல்ற? ஏமா பார்த்து போக மாட்டீங்க இப்படி மேலே வந்து மோதுறீங்க கண்ணபடி அவளை கொண்டாங்கடா ஒரு போலீஸ்காரன் சொல்லி தான் எல்லாத்தையும் செஞ்சானு அவள் சொன்னான் அவளை கொன்னதும் ஒரு போலீஸ் தான் போலீஸ் சப்போர்ட்டோட தான் எல்லாமே நடக்குது அந்த போலீஸ்காரி ஃபோனில் தான் கிடைச்சாடா மச்சா 2 மினிட்ஸ்டா பார்த்துட்டு இருக்கேன்டா அந்த போலீஸ்ல சம்பத்தா இருக்க கூடாது Anybody want chill beer? ஏய் ஏன்டா Okay. சம்பத் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே அதுவும் அசிஸ்டன்ட் கமிஷனர் வேற அன்னைக்கு விஜயகிருஷ்ணாவோட இருந்ததும் அவர்தான் சோ அவரை என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம்ல என்னப்பா உளற இதனால அவங்களுக்கு என்ன லாபம் லாபம் இருக்கு விஜயகிருஷ்ணாக்கு வரதராஜன் செத்த அந்த இடத்துக்கு வரப்போறது விஜயகிருஷ்ணா தானே ஒன்று விஜயகிருஷ்ணா சொல்லி சம்பத் செஞ்சிருக்கணும் இல்லை விஜயகிருஷ்ணாவே செஞ்சிருக்கணும் சம்பத் சப்போர்ட்டோட அதுக்கே மச்சான் சம்மதமே இல்லை நம்மள மாட்டி விட்டாங்க சிம்பிள்ரா கொலை செஞ்சது அவங்க தானா மாட்டி விடுறதுக்கு ஒரு பலியாடு வேணும்ல மச்சி சிம் கார்டு பிளாக்கா இருக்குடா ஆனா மெமரி கார்டுல ஏதோ வீடியோ இருக்கு பாரு டேய் இவதான மாயாவை கொன்னது டேய் அடுத்த ஃபைல் ஓபன் பண்ணு டேய் போலீஸ் இல்லடா இன்பாக்ஸ்ல ஓபன் பண்ணத எம்எம்எஸ் இருக்கு பாரு மச்சான் டேய் அக்கடா சொல்றா எங்கடா இருக்க கோயில்ல இருக்கேன் சுகர் என்ன அக்கா அம்மா எங்க இருக்காங்க அத்தா மாமா 2 பேரும் உள்ள தான் இருக்காங்க டேய் அக்கா தனியா விட்டுறதா கூட ஏறு எந்த கோயில் டேய் நம்ம அம்பத்தூர் பெருமாள் கோயில்ரா இங்கே போயிடாத அங்கேயே இருக்குது வந்துடுறேன் பார்த்துட்டேன் அவளை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவளை தூக்கிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் சொல்றா ஹரி கோயிலுக்கு வந்து எங்கடா இருக்கீங்க வீட்டுக்கு போயிட்டுங்கடா என்னடா நீ உன்னை போறான்னு சொல்ல எங்கடா போன டேய் சுகனா ஒரு செகண்ட்ரா அக்கா பேசணுமா எப்படிடா இருக்க நல்லா இருக்கேன்க்கா நல்லா இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்ல ஒண்ணுலக்கா ஒண்ணுல நீ ஒன்றும் கவலைப்படாதடா எல்லாம் நல்லபடியா சால்வ் ஆயிடுச்சுன்னா மாமாக்கு மொட்டை போடுறேன்னு பெருமாள் கிட்ட வேண்டி இருக்கேன் அக்கா 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 நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு நீ நம்ம வீட்டுக்கு போவேனா நீ மாமா வீட்டுக்கு போயிரு ஏண்டா மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா நீ மாட்டு கூட ஒரு நிமிஷம் என்னங்க ஹலோ மாமா மாமா நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்டுங்க நேரா உங்க வீட்டுக்கு போயிடுங்க அக்காவும் கூடயே வச்சுங்க வெளியே அனுப்பாதீங்க நீங்க கூடயே இருங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் அந்த டிபிஐல உனக்கு சொல்ல ஹலோ ஹலோ மாமா பசங்களா என்ன சொன்ன மாமா Hey!
அந்த சுகன் பின்னாடியே வந்தான். அவனை அங்கேயே அடிச்சு போட்டு நாங்கள் இப்போ வந்துட்டு இருக்கோம் சார். அவனை வரவங்க கேட்டா அவளே சுக சொன்னேன். அப்படியா சார்? அவன் தானே நமக்கு தேவை. சரி சார். ஏய் திருப்படா வண்டியா. மாமா பார்த்து நான் கிளம்புறேன். எங்க போற? விஜய் கிருஷ்ணா பார்க்க போறேன். என்ன லூசா நீ தனியா போய் ஃபேமிலி வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற. இது என் பர்சனல் ப்ராப்ளம். சால்வ் பண்ணி எனக்கு தெரியும். பிரச்சனைன்னு தெரியுதுல, போய் துறைங்களேன்டா. டேய் சுகன் டேய் வேணாம் சுகன், போகாத. நான் போய் தான் ஆகணும். இதுக்கு மேலே இன்வால்வ் பண்ண விரும்பல. புரிஞ்சுக்கோ, நீ போயிடு. சுகன் ஏற்கனவே நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். எங்க அக்கா கிளம்புற உனக்கு அது ஆயிடுச்சு. சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாது. நான் போறேன். டேய் உனக்கு வேற தெரிய சொல்லுமா? என்னடா? சாரி மச்சான், இத்தனை நாள் பிரச்சனையில் 2 பேரும் சேர்ந்து மாட்டோம். இப்போ உனக்கு ஒன்று ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி உன்னை தனியாக விடுறது? அதெல்லாம் முடியாது, நானும் வரேன். டேய் சொல்லணும். நீ சொன்னது கரெக்ட் தான்டா. ஃப்ரெண்ட்ஷிப் வேற ஃபேமிலி வேற. ஆனா ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா எவனா இருந்தாலும் ஃபேமிலி விட்டு ஃப்ரெண்ட்ஷிப் தானே வந்து நிற்பான். நீ போனா உன்னை விட்டுட்டு போறதுக்கு நான் ஒன்றும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, உன் ஃப்ரெண்டு. என்ன உன் கூட சேர்ந்து எங்களையும் கொள்வாங்க அதானே? வாடா மச்சா பார்த்துக்கலாம், அவங்கள நம்மளால. டேய் சொல்ற என்னடா பண்ணாங்க? தெரியல மச்சி. ஆனா அக்காக்கு தான் உருளாச்சு. டேய் மச்சான் மச்சி, டேய் ஒன்றாகாதடா, நாங்கள் இருக்கோம்டா மச்சி. விடுறா டேய். பிரியங்கா ஃபோன். ஹலோ சுகன் கிட்ட போனை கொடு. சுகனா? அப்படி யாரும் இல்லையே. சுகன் கிட்ட போனை கொடு. மச்சி ஓகே ஓகே.
ஹலோ யாருன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். புத்திசாலித்தனமா பண்றோம்னு நினைச்சிட்டு உங்க அக்காவை மிஸ் பண்ணிடாத. சொல்ற இடத்துக்கு வரதராஜனை கூட்டு எங்கே வரணும்னு மட்டும் சொல்லு. கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன். என் அக்காவுக்கு ஏதாவது ஆச்சு மச்சி ட்ராக் பண்ணியா? ஒரு நிமிஷம் பசங்க ட்ராக் பண்ணுறாங்கடா. நம்ம யாருக்கு ஃபோன் இருந்தாலும் ட்ராக் பண்ண சொல்லு. யாரா? விஜய் கிருஷ்ணன். என்னவா? வரதராஜனை கூப்பிட்டு வர சொல்கிறேன். டேய் செத்து போனவன் எப்படிடா கூட்டு வருது? திரும்பி வா, வந்து வயது தெரிந்தது மாறி போகாதே, வருவதை நீ எதிர்கொண்டு பார்த்திடு, கோழையாகாதே. உன்னில் அழுத்தம் அது நித்தம் கொதிக்கட்டும், எண்ணிய எண்ணம் அது என்றும் ஜெயிக்கட்டும். தப்பேதும் இல்லை, நீ அப்பனுக்கு பிள்ளை. எதிர்த்து நில், எதிரியே இல்லை, நம்பிக்கை கொள், தடைகளே இல்லை. நிமிடம் ஏன், நொடிகளே போதும், நினைப்பதே வெற்றி தானே. எழுந்து வா. மச்சி எல்லாம் ஓகே வேண்டா, மாமாக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? கண்டுபிடிச்சாரா? ஆமாடா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சார் சார், அது இவர் இல்லை, அவர் அங்கே இருக்காரு. சார் இவர் ஆக்சிடென்ட் கேஸ்க்கு வந்திருக்காரு. ஓ சாரி, டேக் கேர். உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. கண்ணால் வருவதை ஏற்றுக்கொள், கால் பதிவுகள் அழியாது, தான் வெளிவரை தொட்டு செல், உன் பரம்பரை முடிவேது. விழித்தவன் தூங்க கூடாது, எழுந்த பின் விழுதல் ஆகாது. வராத பொழுது வருகிற பொழுது வாரிக்கொள், தராத ஒன்றை தருகிற நேரம் வா. பறந்து மண் மேல் இருந்து விண் போல் உயர்ந்து. மச்சான் எதுக்கு டே? ஏற்கனவே நம்ம பண்ண டெரரிஸ்ட் ட்ராமாவில் வரதராஜன் உயிரோடு இருக்காருன்னு போலீஸ் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பாடியோட போனோம்னு வச்சுக்கோ, சந்தேகமே வேணாம், ஸ்ட்ரைட்டாக தூக்கு தான். விஜய் கிருஷ்ணாவும் எஸ்கேப் ஆயிரும். நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நாம இதுலேருந்து தப்பிக்கணும்னா வரதராஜன் உயிரோடு இருக்கணும். புரியுதா? யூ கேன் டூ இட் பர்சு. ஓகே. திரும்பி வா, வந்து வயது தெரிந்தது மாறி போகாதே, வருவதை நீ எதிர்கொண்டு பார்த்திடு, கோழையாகாதே. உன்னில் அழுத்தம் அது நித்தம் கொதிக்கட்டும், எண்ணிய எண்ணம் அது என்றும் ஜெயிக்கட்டும். தப்பேதும் இல்லை, நீ அப்பனுக்கு பிள்ளை. சுகன், பத்திரமா போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். மச்சான் டேய் பார்த்துக்கடா. ஓகேடா. ஐயோ, ஆஃபீஸ்லேருந்து ஃபோனு. ஹலோ சொல்லுங்க மேடம். மச்சி மறக்காம இந்த மெமரி கார்டை சிபி ஆஃபீஸர் ரியாஸ் கிட்ட கொடுத்துரு, சுகன் கொடுக்க சொன்னா. ஓ, அந்த ஹிட்டும் மேட்டரா? சரி, நீ இந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம். ஸ்மார்ட்லி அவுட்டா? 2 பேரா? ஒயிட் கலர் டெம்போ டிராவலரா? 2 பேரும் இடிச்சிட்டு போனது லேடி டிரைவர். அந்த வண்டி நம்பர் என்ன மேடம்? TN02B 7871. ஓகே மேடம். அந்த வண்டி தான் அக்காவை கிட்னாப் பண்ண வண்டி. ஆனா சுகுணா அண்ணா நகர் வர சொல்லிட்டு இது போய மாட்டா. எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குதுடா. அக்கா வேற எங்கேயோ தான் வச்சிருக்கணும். நீ ஒண்ணு பண்ணு, நீ உடனே கிளம்பி போ. ஓகே கோபி, நானும் வரேன். கம் லெட்ஸ் கோ. வெச்சினு நீ கூட போ. மச்சி நீ லோக்கல் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைன்ட் பண்ணு. ஓகே. டேய் நீ போய் மாமா கூட இரு போ. நீ டென்ஷன் ஆகாதடா. என்னாச்சு சொல்றா, என்னாச்சு? எனக்கு பைட் சீன் இல்லையா? வந்து சேருது பாரு. இடம் வந்துருச்சுடா. ரெடி. எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகேடா. இந்த மூக்கு மட்டும் தான் ஒழுங்கா செட் ஆக மாட்டேங்குது. டேய் சரியா இருக்கான்னு பாரு. எல்லாம் சரியா இருக்குடா.
மூச்சு தானே விட முடியல. ரொம்ப முக்கியம். டேய் சீரியஸான மேட்டரா, காமெடி கமெடி பண்ணாத. நான் என்னடா பண்ணுறது? நான் சீரியஸாக தான் பண்ணுறேன், அது காமெடி ஆகிடுது. இதை பாருடா, நான் சொல்கிற வரைக்கும் வண்டி விட்டு இறங்கிறாத, இல்லைன்னா உன்னை போட்டுருவானுங்க. ஐயா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவங்ககிட்ட என்ன பண்ணோம்? டேய் வரதராஜன் உயிரோடு இருந்தால் தான் கொலை பண்ண வந்தவன் யாருன்னு சொல்லிடுவார்ல. அப்படின்னு பார்த்தா அவங்க ஒன்றி தானே போட்டு தள்ளணும். என்னையா? ஆமாம், அவர் உயிரோடு இருந்தால் கொலகார யாரும் கூட சொல்லிக்கணும்ல. பரசு, நான் சொல்கிற வரைக்கும் கீழே இறங்கி வராத. ஓகே மச்சான், எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? மாமா எங்க? முதல்ல அக்கா எங்கன்னு சொல்லியா? அக்கா நினைச்சேன். வண்டி அடிச்சு நிற்காமலே போயிடுச்சு சார். ஹைவே சார் இருந்தா இந்நேரம் பிடிச்சிருப்பாங்க. ஓகே, அந்த வண்டியை ஓட்டிட்டு போனது ஒரு லேடின்னு எல்லாரும் சொல்றாங்க. கன்ஃபார்ம்டா தெரியும், இந்த பக்கம் போயிருக்காங்க. ஆமா மேடம், இந்த ரூட்ல தான் போனாங்க. கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுருந்தாங்க. ஹைவே போலீஸ் பிடிச்ச மாதிரி தெரியல மேடம். ஆனா இந்த ஏரியாக்குள்ள தான் எங்கேயாவது இருக்கணும். அது வர ஹைவே போலீஸ் கிட்ட மாட்டேனா இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். எதுக்கும் நம்ம இந்த ஏரியாவை செக் பண்ணலாம். ஏய் சான்ஸே இல்லைப்பா இங்கே இருக்கிறதுக்கு. அந்த சுகன் நிரபராதி. அந்த பரசு ரொம்ப நல்லவப்பா. வாங்க சார். உங்க அக்காவை பத்தி எனக்கு என்ன தெரியும்? நீ சொல்லிதான் நான் பணத்தை எடுத்து வந்தேன். பணமா? ஆமா. சம்பத் எங்க இருக்கு? ஐயோ சம்பத், அநியாயமா இவரு சுட்டாங்களே. எங்க அப்பா மாதிரி சார் இவரு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. சொல்லிட்டேன் சார், வந்துட்டு இருக்கு. என் பேரு தான் சார் பரசு. என்னை பத்தி தான் சொன்னாரா? பாத்தியா? ஓகே சார், எமர்ஜென்சின்னு ஃபோன் பண்ண. என்ன விஷயம்? யா, கேஸ் முடிய போகுது. என்ன கேஸ்? வரதராஜன். எங்க அக்கா எங்கன்னு சொல்லிடுறேன், விட்டுறேன். ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அங்க ஒரு வேன் நிக்குது பாருங்களேன். ஏய் ஹரி சொன்ன அதே நம்பர்.
வாடி வா வா உள்ள இருக்காங்கடா. சார் ஆடாம நில்லுங்க சார் அப்படியே. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? விட்டுருந்தா விஜய் கிருஷ்ணா சாரா கொண்டிருப்பா. எங்க அக்கா எங்க இருக்காங்க இவளுக்கு மட்டும் தான் சார் தெரியும். டோன்ட் வரி சுகன், உங்க அக்கா சார். ஆமா, இது யாரு? இவதான் சார் என் கண்ணு முன்னாடியே மாமாவை சுட்டு கொன்னான். சுகன், பர்சு 2 பேரும் ஸ்டேஷன் வாங்க. வரதராஜன் கிட்னாப் விஷயமா உங்கள்கிட்ட விசாரிக்கணும். இல்ல சம்பத், இவங்க 2 பேருமே நிரபராதிங்க. யார் சொல்லு? வணக்கம். மாமாவே சொல்லு. தலைப்புச் செய்திகள். பிரபல தொழிலதிபர் வரதராஜன் ஒரு மர்ம பெண்ணால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கொலைக்கான காரணமோ முக்கிய குற்றவாளி பற்றியோ. ஆம்பூர்ல கொலை செய்ய முயற்சி பண்ணி அது மிஸ் ஆனதுனால சென்னையில் வச்சு கொலை பண்ணிட்டான். அந்த பழிய அங்க வந்த பரசு சுகன் மேல போட முயற்சி பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஆட்களை இந்த மாதிரி கொலைகள் பண்றதுக்குன்னு ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்றாங்க. இவங்களை ஹிட்மேன், அசாசின், கூலிப்படைன்னு சொல்லலாம். வரதராஜனை கூட இவ யாரோ சொல்லி தான் கொலை பண்ணியிருக்கா. அது அவருடைய தொழில்முறை எதிரிகளாக இருக்கலாம். இல்லை இப்போ இந்த லேட்டஸ்ட் அந்த குவாரி ஸ்கேமில் சில பேர் மேலே சஸ்பிஷன் இருக்குது. அவங்கள கூட்டு விசாரிச்சுட்டு இருக்கோம். கூடி விரைவில் அது யாருன்னு தெரிய வரும். அப்புறம் அந்த ஹிட் உமன் கிட்னாப் பண்ணி வச்சிருந்த சுகனோட சிஸ்டரை ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அந்த லேடி தங்கியிருந்த இடத்த சர்ச் பண்ணும்போது எங்களுக்கு எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. இந்த வழக்கில் பரசும் சுகனும் நிரபராதிகளாக இருந்தாலும் போலீஸை தாக்குனது, பொதுச்சத்துக்கு பங்கம் விளைவிச்சது, இந்த மாதிரி வழக்கில் அவங்க மேலே பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான தண்டனையை கோர்ட் மூலயமா வாங்கி கொடுப்போம். தட்ஸ் ஆல். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள்ல என் மாமா திரு வரதராஜன் சிலையை திறந்து வைக்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்கு. தொடர்ந்து எங்க வீட்டுல சில அசம்பாவிதங்கள் நடந்துருச்சு. விஜய் கிருஷ்ணா பர்சனலா எல்லாரும் கூப்பிட்டு சொல்லிருக்காரு. பர்சு சார், இல்ல நீங்க 2 பேர் உள்ள போங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன் ஒண்ணு வெளில நிக்கிறீங்க? இல்ல சார், நீங்க உங்களை கூட்டு போங்க. எங்க மாமா மக்களுக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்னைக்கும் எத்தனையோ குடும்பங்கள் அவரால் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு இலவச மருத்துவமனையை கட்டுறதுக்காக அவர் ஒரு பெரிய பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனா அவர் அதுக்குள்ள கொண்டுட்டாங்க. ஒரு ஈடு கட்ட முடியாத இழப்பு தான். இப்போ அவரோட சிலையை அவருடைய மூத்த மகளும் எனது மனைவியுமாகிய ரேவதி விஜயகிருஷ்ணாவும் அவரோட இளைய மகள் ரோஹிணி வரதராஜனும் திறந்து வைப்பாங்க. அவங்கள மேடை கிடைக்கிறேன். நான் வரல. வா, எழுந்து வா. இல்லன்னு சொல்றேன்ல. மச்சான் கல்பனாடா. என்ன? எல்லாரும் பாக்குறாங்கல்ல. வா. இங்க என்ன பண்றாங்க? தெரியல. இல்ல சாவி வீட்டில் வந்து உஷார் பண்றேன். நீ எப்படிங்க? ரோஹிணி இல்ல, என்னோட ஃப்ரெண்ட். யார் அந்த பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்க அந்த பொண்ணு? அந்த பொண்ணு இங்க பார்த்த மாதிரி இருக்கே. டேய், ஆரம்பிச்சிட்டியா? சீரியஸா கேக்குறேன், அந்த பொண்ணு இங்க பார்த்திருக்கேன். பாவண்டா அவ. இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கா. ஏன் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசுக்கு தான். என்ன பைத்தியம் பிடிச்சா? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. லவ் மேட்டர். அதான் பைத்தியம் பிடிச்சிச்சு. டேய், ஒண்ணு. ஏய், என்னாச்சு சொல்லு. அது பர்சனல்டா. சொல்ல. சொன்ன கேளு சுகன். அவினாஷ்னு ஒரு பையனை லவ் பண்ணா. அவ அப்பாவுக்கு அந்த லவ் பிடிக்காதனால ஊரை விட்டு ஓட ட்ரை பண்ணாங்க. நடுவுல அவங்க அப்பாவோட ஆட்கள் வந்து
அவங்கள மடக்கி பிடிச்சிட்டாங்க. அடுத்த 2 நாள்ல அவினாஷ் சூசைட் பண்ணிக்கிட்டா நியூஸ் வந்துச்சு. அதுக்கு காரணம் அவங்க அப்பா தான் நினைச்சு அவர் கூட சண்டை போட்டுட்டு விஷத்தை சாப்பிட்டுட்டா. எங்க ஓடி போனாங்கன்னு சொன்ன? சென்னையில இருந்து பெங்களூர் போனாங்க. அவளுக்கு அப்ப மேரேஜ்ல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா அவினாஷோட அண்ணன் தான் அவளை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது இந்த மேரேஜ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாரு. உங்களுக்கு எங்க அப்பா பத்தி தெரியாது, ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாரு. நாங்களும் ஹெல்ப் பண்ணோம். ஆனா இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த தேவையில்லாத கதைலாம் நமக்கு வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். என்ன சொல்ற? டேடி அது அவர்தான் அவினாஷோட அண்ணன், போலீஸ் இன்ஸ்பெக்டர். யார் ஒயிட் ஷர்ட் போட்டவரா? அவர் சிபிஐ ஆஃபீஸர் ஆச்சு. அவர் இல்லடா, அவர் பக்கத்துல பேசிட்டு இருக்கார்ல அந்த போலீஸ். யாரு? போலீஸ். என்னடா புரியாத மாதிரி நிக்கிற? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுற மாதிரி இருக்கு. மச்சி இதை வந்துடுறேன். ஓகே. என்ன? ஹலோ மச்சி, சொல்டா. ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ரைவேட் நம்பர் செக் பண்ண சொன்னேன். செக் பண்ணி மச்சி. மச்சான் ஒரு நிமிஷம். நான் தான் வரேன்னு சொன்னல, நீ எதுக்காக வந்த? யாராவது பார்த்தாங்கன்னா? இல்லைண்ணா அர்ஜென்ட்டாக வண்டிடா அவினாஷ், இறங்கி ஓடிடு. எதுக்கு இங்கே வந்த? பணம் தானே, நான் கொடுத்து விட்றேன். ஓ சரிண்ணா. ஹலோ சுகன், ஆ நம்பர் எடுத்துக்கிறியா? சொல்லு மச்சி. 9946 ஓகேடா, 34546. ஹலோ. என்ன ஆஃபீஸர், ரொம்ப நிம்மதியா இருக்கீங்க போல இருக்கு. அவ்வளோ பெரிய ஆளா அசால்ட்டா கொண்டுட்டு கொலப்பள்ளியை ஹிட்மன் மேல போட்டீங்க. இப்போ அவர் சிலைக்கே பந்தோபஸ்தா வந்திருக்கீங்க. யாரா நீ? சொல்றேன்டா, நீ முதல்ல வீட்டுக்குள்ள வா. வீட்டுக்குள்ள வந்துட்டேன்டா. சொல்லு, யாரா நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ யாருன்னு நான் சொல்லவா? வரதராஜனோட பொண்ணை நீ சொல்லி லவ் பண்ற மாதிரி நடிச்சானே அவினாஷ், அவனோட அண்ணன் தானே நீ? அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே ரோனியை வற்புறுத்தி கல்யாணம் பண்ண பெங்களூர். பேர பிள்ளைய பார்த்தா எந்த அப்பனா இருந்தாலும் நார்மல் ஆயிடுவான். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வழியில சம்பந்தமே இல்லாத 2 பேர் தெரியாம அவங்கள மாட்டி விட்டாங்க. உன் திடீர் பணக்காரனாகிற பிளான் சொதப்பி வரதராஜன் உன் தம்பியை கொன்னதால வரதராஜனை நீ கொன்ன. அதே இடத்துக்கு பிளான் பண்ணி உன் தம்பியை மாட்டி விட்ட பசங்களை வர வச்சு வரதராஜன் கொலைப்பள்ளி அவங்க மேல போட்ட. கரெக்டா? ஏய், இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? சத்தியமா தெரியாது. இப்ப நீ கேட்ட கேள்வியை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ண. இப்போ நான் என்ன பண்ணணும்? உன் எதிரில் இருக்கிற ரூம்குள்ள வா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்னாலே விட்டல. கரெக்ட் தான், நீ சொன்னதெல்லாம் கரெக்ட். காசுக்காக தான் என் தம்பியை லவ் பண்ண வச்சேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்காதவளை ஒத்துக்க வச்சு என் தம்பியோட பெங்களூர் அனுப்பி வச்சேன். என் தம்பியை கொன்ன வரதராஜனை கொல்ல ஆம்பூர் வந்தேன். அப்போ தான் என் தம்பி அவினாஷ் ஃப்ரெண்ட் ராஜ் மூலமாக உங்கள் 2 பேரால் தான் என் தம்பி மாட்டினான்னு தெரிஞ்சது. வரதராஜனோட கீப் மாயாவை யூஸ் பண்ணி உங்கள் 2 பேரையும் அவன் ரூமுக்கு வர வச்சு ட்ரிங்க்ஸில் போதை மாத்திரையை கலந்து கொடுக்க சொன்னாங்க. நான் பிளான் பண்ண மாதிரியே மாயாவை வேலையை கரெக்டாக முடிச்சா. அங்கே இருந்த வரதராஜனை கொன்னேன். நீங்கள் 2 பேரும் மயக்கத்தில் இருந்த போது உங்களையும் கொண்டலாம் தான் தோணுச்சு. ஆனால் என் பிளான் எல்லாம் கெட்டுருன்னு உன் கையிலே கன்னை வச்சுட்டு அந்த ஹோட்டலில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். உன்னோட டெரரிஸ்ட் ட்ராமா தான் வரதராஜன் சாகலையோன்னு என்னை பயப்பட வச்சுது. பட் ரியாஸோட சந்தேகம் விஜய் கிருஷ்ணா மேலே போனதுனால நான் அமைதியாக இருந்துட்டேன். இருந்தாலும் வரதராஜன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆபத்துன்னு தெரியும். அதனால தான் சாட்சி இருக்கக்கூடாதுன்னு ஹிட்ரூமனை வச்சு முதல்ல மாயாவை போட வச்சேன். அடுத்து உங்களையும் போடணுன்னு தான் உன் அக்காவை தூக்கிட்டு விஜய் கிருஷ்ணா மாதிரியே உங்ககிட்டையும் பணம் கேட்டு உன்ன மாதிரியே விஜய் கிருஷ்ணா கிட்டையும் பேசி ஒரே இடத்துக்கு வர வச்சேன். ஹிட்ரூமன் சொதப்பிட்டான். கேஸ் வேற பக்கம் போயிடுச்சு. என்னை பற்றி யாரும் சந்தேகப்படல, நானும் அப்படியே விட்டுட்டேன். நீ மட்டும் எப்படிரா எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச? நான் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? உன்னை ஒரு சராசரி மனுஷனாக நினச்சது.
ஆமா அந்த செத்து போன வரதராஜன் எப்படி தூக்கிட்டு போன? யாருக்கு தெரியும்? மப்பு பரசுன்னு நினச்சி தூக்கிட்டு போயிருப்பேன். பேலன்ஸ் உன்னை மட்டும் விட்டுட்டோமே நினச்சேன். இப்போ கூட உன்னை கெட்டு போல. எல்லா பழியும் உன் மேலே தூக்கி போட்டுரு வேண்டாம். அதை எப்படி முடிய வைக்கிறோம்? வெல் டன் சுகன்.